நான் உங்க மேயா பேசுறேன். இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஒன் ஷாட்டோட நேம் தம்ப்லைன்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட். தென் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். தென் இன்னொன்னு நெக்ஸ்ட்டு நம்ம ஜமீலுக்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக், அப்புறம் சுகா, அப்புறம் OT7 ஒன் ஷாட் நான் 20th அன்னைக்கு போடுறேன். ஸோ ப்ராமிஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஓகேடா. ஒன்சைட்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துடலாம். ஸோ தயாங் வந்து ஒரு பக்கா வில்லேஜ் மேன். ஸோ நீங்கன்னா எப்படின்னா லண்டன்ல படிச்ச பொண்ணு. ஸோ உங்களுக்கும் தயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ நீங்க தயாவுக்கு எந்த முறை வேணும்னா, உங்க அப்பாவும் தயாங்கோட அம்மாவும் கூட பொறந்தவங்க. ஓகேவா? நீங்க வந்து தயாவுக்கு மாமா பொண்ணு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அப்பா தான் உங்க வீட்ல பேசியிருப்பாரு. ஸோ உங்ககிட்ட இந்த மாரி நீ தயாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஆ எப்படின்னா பிரச்சனை இருந்திருக்கும். எப்படி சொல்றதுன்னா, இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் மாரி தான். ஒரு சின்ன இஷ்யூ கொஞ்ச நாள்ல பெருசாகி அதுக்கப்புறம் பேசாமலே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க சிஸ்டர் கால் பண்ணி இந்த மாரி நம்ம பசங்கள கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம ஒண்ணு சேர்ந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி அப்பா ஆசைப்படுறாரு. ஏன்னா உங்க அப்பான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கண்ண மூடிக்கிட்டு அவரு கிராமத்தான்லாம் தெரிஞ்சோனே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதே மாரி தயங்கும் தான். ஸோ அவங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. தயங்கோட ஃபோட்டோ உங்களுக்கும் காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே புடிச்சு போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன மேரேஜ்க்கான ஏற்பாடுலாம் நடக்குது. ஸோ இப்ப நீங்க உங்க ஊருக்கு வந்துட்டீங்க. தட் மீன்ஸ் அந்த வில்லேஜ்க்கு இன்னைக்கு தான். ஸோ ஓகேடா. அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்லயே இப்ப உங்க அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இது பக்கா வில்லேஜா இருக்கு. உங்களுக்குன்னா சுத்தமா புடிக்கல. செம்ம பொல்யூஷனா இருக்கு. ஒரு மாரி மூக்க மூடிக்கிட்டே தான் நடக்கிறீங்க. இப்ப உங்க அம்மா பார்த்துட்டு, "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா? மா என்னம்மா இவ்ளோ பொல்யூஷனா இருக்கு? என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது. வாம்மா பேசாம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்." "என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது." "வயன் என்ன பேசிட்டு இருக்க? நாளை பின்ன நீங்க தான் வாழ போற." "என்ன? நான் இங்கயா? நோ வே. என்னால முடியாது. இங்க பாரு மாயன். நீ இங்க தான் இருக்கணும். இதான் உன் புருஷன் வீடு. இங்க தான் நீ வாழ போற. சரியா? தேவையில்லாம அதிக பிரசங்கத்தனத்துல இங்க காமிச்சிட்டு இருக்காத." அப்படின்னு உங்க அம்மா திட்டுறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு கடுப்பா இருக்கு. இப்ப உங்க அப்பா வந்துட்டு அப்படியே பாக்குறாரு. "ஏய் எதுக்கு பொண்ண திட்டிட்டு இருக்கா? அப்புறம் என்னங்க? இங்க வாழ மாட்டாளாம். லண்டன் வராளாம். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்க." "ஏன் என் பொண்ணு வந்தா என்ன? மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேமா. வயன் நீனும் மாப்பிள்ளையும் லண்டன் வந்துருங்க என்ன?" "அப்பா இப்பதான் நீங்க கரெக்டா பேசுறீங்க. என்னாலாம் இந்த பிளேஸ்ல இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க உள்ள நடந்து வரீங்க. ஸோ வரப்பவே அந்த ஆர்த்தி எடுக்கிறது, ஸோ எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்றாங்க. ஸோ தயா அவங்க வீட்டில் இல்லை. ஸோ அவன் வந்துட்டு கல்யாண வேலைக்காக போயிருப்பான். ஸோ நீங்க வந்து உள்ள உட்காரீங்க. ஸோ அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட, "ஏம்மா உன் பேர் என்ன?" "ஆ என்ன வயன்." "ஆ வயனா? என்ன இவ்வளோ அழகா வெள்ளையா இருக்கிற? நம்ம தயாக்கில் நீ செட் ஆக மாட்டியே." அப்படின்னு சொல்றப்பா, "ஏன் அவர் பார்க்க நல்லா இருக்க மாட்டாரா? என் பேர் எனக்கு என்ன? அவன் பார்க்க மகாராசா கணக்குல இருப்பான். ஆனா என்ன நீதான் ரொம்ப கலரா இருக்க. அது செட்டா வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க உங்கள. ஓ மை காட். அப்ப போட்டோல காமிச்ச தயாங் மாமாவா இருக்க மாட்டாரா அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கு. இப்ப ஒரு பாட்டி வந்துட்டு, "அம்மா என்னம்மா சின்ன பிள்ளை துணியை போட்டு வந்துட்டியா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க?" "இல்ல ட்ரெஸ் ரொம்ப பெருசா போட்டிருக்க. இங்க பாரு இந்த மாதிரிலாம் இங்க போட்டுட்டு சுத்தக்கூடாது. அடக்க ஒடக்கமா பாவாடை தாவணி போடணும். அப்படி இல்லையா புடவை எடுத்து கட்டு. ஏமா இதெல்லாம் சொல்ல மாட்டியா உன் பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்றப்பா உங்க அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்ப உங்க அத்தை வந்துட்டு, "சும்மா கடத்தா. இப்ப என்ன பிள்ளை எது வேணா போட்டு போகுது. அதுக்கு எது பிடிச்சிருக்கோன்ட்டு உனக்கு என்ன வந்துச்சு? நல்ல மாமியாரடி. எல்லாம் ஊர் உலகத்துல மருமக இந்த துணி போடணும் அந்த துணி போடணும்னு சொல்லுவாங்க. நல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க. உங்களுக்குன்னா ஒண்ணுமே புரியல. இங்க கடுப்பாயிட்டு வந்து உட்காருறீங்க. அப்ப உங்க அத்தை வந்துட்டு, "ஏன்மா எதுனா சாப்பிட்றியா?" "இல்லதா எனக்கு எதுவும் வேணாம். இங்க ஒரு மாதிரி வேகுது. ஏசி போடுறீங்களா?" "ஐயோ வயன் ஏசி இங்க இல்லம்மா. தயாங்கூட ரூம்ல தான் இருக்கு. பேசாம நீ அங்க போறியா?" சரி அத்தா." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மேல போறீங்க. உங்க அம்மானா உங்க அப்பா கிட்ட திட்டுறாங்க. "பாருங்க உங்க பொண்ணு எப்படி நடந்துக்கிறா. எல்லாரும் இருக்கிறப்ப அவன் மட்டும் தனியா போறா. அவங்க என்ன நினைப்பாங்க?" "நான் தான் சொன்னேன்ல, அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சும்மா அவளை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காத."
என்னமோ போங்க. எல்லாரும் என்னதான் கேட்குறாங்க, உன் பொண்ணு ஏன் இப்படி துணி போட்டிருக்கான்ட்டு. அப்பாவை நீங்கள் வாய மட்டும் தானே உட்காடுறீங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போகுது. இப்போ உன்னோட அம்மா வந்துட்டு எதுக்கு அண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, வயன் எப்பவும் போலவே இங்கே இருக்கட்டும், உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். இல்லை இருந்தாலும் அவள் இப்படி பண்ணக்கூடாதுல்ல, பெரியவங்களா இருக்கிறப்ப விடுங்க, சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் சரியாயிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் அப்புறம் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அவங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க, வந்துட்டு அப்படியே தலையை தோட்டிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க தான் வெளியே வந்து டோரை தட்டிட்டு இருக்கான். யார் என் ரூமில் இருக்கா, வெளியே வாங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் நான் எல்லா டைமே ரூம் போகக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்கிறப்பா. எங்கன்னா யாராக இருக்கும், ஒரு வேளை தயாங் மாமா இருப்பாரா அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா அது தயம். ஸோ பார்க்க எப்படின்னா ஒரு ஷர்ட் ஒயிட் கலரில் போட்டுட்டு ஸோ ஒரு பிளாக் பேண்ட் போட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கன்னா அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயம் உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். ஏ வயன் நீயா, யாருமே சொல்ல வேலை நீ ரூமில் இருக்குன்ட்டு. இல்லை உங்கள் ரூமில் தான் ஏசி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். ஏய் பரவாயில்ல இரு, பிரச்சனை இல்லை. அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க, தென் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஐ திங்க் நீங்கள் ஸ்டடீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க தானே? என்ன வேணும் சொன்னேன்? ஸ்டடீஸ் முடிச்சிட்டிங்களா மாமா? அப்பா சொன்னார் ஆக்சுவலி நீங்கள் இன்ஜினியர் படிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஃபினிஷா மாமா? ஏன்னா நான் இன்ஜினியர் படிக்கிறேன்ட்டு மாமா சொல்லி வச்சுருக்காரா? என்ன சொல்கிறது இப்போ? முடிஞ்சிருச்சு வாயன், ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வாயன்? இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றதுக்குள்ளே அப்போ உங்கள் அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் மாமா அப்புறம் பேசுகிறேன், தென் என்னோட நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்டிகுலராக நம்பரை சொல்கிறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக. தயங்க அதுக்கு புரியக்கூட இல்லை. அவனா என்ன இவ வார்த்தைக்கு 5 வார்த்தை இங்கிலீஷாக இருக்கு, எப்படி இவ கூட நான் வாழ போகிறேன் அப்படின்னு தான் இருக்குது தயவுக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் கீழே வந்துடுறீங்க. என்னதாம்மா உனக்கு பிரச்சனை, என்னடி பண்ணிட்டு இருக்க, மேலே எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கா, கீழே எல்லாரும் உனக்கு அதனால வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன வெயிட் பண்ணோம்? சீக்கிரம் வா, ரெடி ஆகு. ஏன்? நிச்சயதார்த்தண்டி உனக்கு இன்னைக்கு, நாளைக்கு கல்யாணம்ல. என்னம்மா பண்ணிட்டு இருக்கா, அது எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்? என்கேஜ்மெண்ட் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, நாளைக்கு கல்யாணம் சொல்கிறா? அதுக்கப்புறம்லாம் மாதம் சரியில்லடி, ஆடி மாதத்துல கல்யாணம் வைக்க மாட்டாங்க, இப்போ வச்சாதான் உண்டு. பண்ண உனக்கு பிரச்சனை, இதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ உங்களோட அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தயவும் தான், அவனும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு தான். ஸோ அங்கே தயவங்களோட சொந்தக்காரங்க, தென் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ பெரியவங்களாம் பேசிக்கிறாங்க நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்களும் தயங்கும் எப்படி சொல்கிறதுனா எல்லாரும் முன்னாடியும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே ரிங்கை மாற்றிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கும் தயங்கும் இப்போ என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. இதே சைடு தயங் உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணுறான், ஏதோ ஒரு உண்மையாக சொல்கிறதுக்காக தான். ஆக்சுவலி தயங் படிக்கலாம் செய்யலாம், அவன் ஜஸ்ட்டு 10th தான் படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அவன் அப்படியே விவசாயம் பார்க்குறதுல இருந்திருப்பான். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட பேசணும்னு வந்தாலே அப்படியே யாருன்னா கூப்பிடுறது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி தான் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கும். கடைசி பேசியிருக்கவே முடியாது. ஸோ அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க, பேசவும் உங்களுக்கும் உங்களுக்கும் டைமே இருந்திருக்காது. உங்கள் அம்மா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ வேலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே காலையில் ஆகுது. காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டு உங்களை ரெடியாக சொல்லிடுறாங்க. ஏன்னா காலையிலே 7 to 8 முகூர்த்தம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு ரெடி ஆகிட்றீங்க, தூங்கி விழுவுறீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மா வர ஊட்டி விட்டுட்ருக்காங்க, சாப்பிட்றீ. என்னம்மா நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுப்பி விட்றேன், பேசாமல் கல்யாணத்தை நிச்சயதார்த்த மாதிரி நைட்டே வச்சிருக்கலாம்ல, லூஸ் மாதிரி பண்ணாதடி, சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. இதே சைடு தயவாங்கண்ணா அழகா மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டான். இப்போ உங்கள் அப்பா அப்படியே தயவங்க பார்க்குறதுக்காக உள்ளே வராரு.
ஸோ தயாங் நான் வாங்க மாமா. இது என்ன பிரச்சனையா மாமா? இல்லை தயாங், ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்ன மாமா? நான் வாயன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆமாம் மாமா, இதை பற்றி நானே உங்ககிட்ட கேட்கணும் தான் நினச்சேன். எதுக்கு நீங்கள் வாயன்கிட்ட நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க? அவள் அதை பற்றியே தான் என்கிட்ட கேட்குறா. எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை மாமா. பேசாமல் அவகிட்ட அதை பற்றி சொல்லிடுங்க. இல்லை தயா, சொல்ல வேணாம். சொன்னால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. இப்போ தான் நம்ம குடும்பம் ஒன்று சேர போகுது. இந்த நேரத்தில் வேணாம் தயா. என்ன படிக்கல தானே, ஆனால் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கே தேடினாலும் கிடைக்காது வயனுக்கு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மாமா, நான் கூட இருக்கேன். அப்புறம் இன்னொன்று தயம், வயனுக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நீ அவ கூட லண்டன் வந்துரு. மாமா என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நாள் தயம், அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுப்பா. நீ எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ண, நானும் ஒரு பக்கம் பேசுகிறேன். இந்த மாதிரி நீ அங்கே தாம்மா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் முடியாது வேணான்னு சொன்னேன்னா அவளுக்கு வெறுப்பு வந்துடும் தயம். அதான் நான் சொல்கிறேன். சரியா தயம்? சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அவனுக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் உங்களுக்காக தான் அவன் ஒத்துட்டு இருந்திருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கும் தயாவுக்கும் இப்போ மேரேஜும் ஆகி முடியுது. ஸோ இப்போ மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ ரூமெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. உங்கள் அம்மானா உங்களுக்கு நிறையா சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க. ஏய் என்னடி, நான் என்னென்ன சொல்கிறேன், அமைதியாக இருக்க? ஏம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கே தெரியும். நான் எவ்வளோ மூவிஸில் பார்த்துருக்கேன். வயன், அம்மா கிட்ட என்ன பேசணும் தெரியாதுல்ல உனக்கு? ஓமா, லண்டனில் தானே இருந்தா, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நீ எப்பவும் மாற மாட்டேன். அதெல்லாம் நான் எப்பவும் மாற மாட்டேன். நீ ஒழுங்காக இரு, மாப்பிள்ளைக்கு பேச்சை கேட்டு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால் சுவை கொடுத்து உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வாரீங்க. ஒரு அழகான, எப்படி சொன்னால், ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கழுத்தில் தாலி தொங்குது, தலை நிறைய மல்லிகைப்பூ. ஸோ தயவங்கண்ணா அப்படியே விழுந்துட்டானே சொல்லலாம். செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே தயவங்க பார்த்துட்டு, என்ன மாமா என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, அது வயன். சொல்லுங்க மாமா. அப்புறம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க, அதுவும் எப்போ ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கண்ணா அந்த ஷைனஸ்ல உங்ககிட்ட சுத்தமாக இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. தயாவுக்கு தான் இங்கே ஷை ஆகிக்கிட்டு இருக்கு நீங்கள் பேச பேச. என்ன மாமா வெக்கத்தில் உங்கள் கண்ணை செவக்குது? என்னாச்சு? இல்லை, இந்த மாதிரி எந்த பொண்ணும் என்கிட்ட இப்படி பேசினதில்ல. ஓ, அப்போ நீங்கள் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டிங்களா? எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா உன்னை தான் கட்டிக்க போகிறேன்னே சொல்லிகிட்டே இருந்தாங்களா, அதனால எவ்வளோ நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எப்போவுமே உன்னை தான் என் பொண்டையா நடிச்சிட்டு இருந்தேன். ஓ, அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் தான் உங்கள் ஒய்ஃபாக வருவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாண்டி. உனக்கு? அதெல்லாம் இல்லை மாமா. ஹைஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்ணா, 2 பேருக்கும் செட் ஆகலை. அப்புறம் காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணா, அவன் என்னை ஏமாத்திட்டான். கிட்டத்தட்ட ஒரு 3 லவ் பண்ணியிருப்பான் மாமா. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? தயாங் தான் வாயை பொழக்கிறான். என்ன மாமா என்னாச்சு? 3 லவ் பண்ணியிருக்கியா? ஆமாம். இதெல்லாம் காமன் தானே, இதில் என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், எல்லாமே நான் ஓப்பனாக இருப்பேன். ஸோ நீங்களும் தான் என்கிட்ட எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க. அது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உண்மையாக சொல்லலான்னு வரான். ஆக்சுவலி அவன் படிக்கலன்னு சொல்லிட்டு, மாமா என்ன எதை சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே தயவங்க பார்க்குறீங்க. தயவங்கன்னு தான். அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், என்னை வெறுத்துட மாட்டேன்ல? அது இல்லை, வெறுக்கல மாட்டேன், சொல்லுங்க. ஐயன், நான் நீங்கள் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அது உங்கள் ஃப்ரெண்டு தான். அவள் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பா. அதுக்கு நீங்கள் அவ்வளோ திட்டிட்டு இருக்கீங்க. உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண? அதான் என்கிட்ட பொய் சொன்னதானே? எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது தானே தெரியும், அப்போ ஏன்டி சொன்ன? அது இல்லை வாயன், தெரியாம. என்னடி தெரியாமா? அவன் கூட நீ சுற்றிட்டு இருந்திருக்க. என் பாய் ஃப்ரெண்டு தெரிஞ்சும் எதுக்கு இப்படி பண்ண?
சாரி வாயன், அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். பட் ஐ மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? மரியாதையா ஃபோனை வை. நான் அவனை மறந்துட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. தேவையில்லாம எனக்கு கால் பண்ணிருக்காதடி. வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வைக்கிறீங்க. தயாங்குண்ணா என்னடா இவ இவ்வளோ கோவப்படுறான்னு தான் இருக்கு. அயன், என்ன பிரச்சனை? அதான் சொன்னல மாமா, ஒரு பையனை லவ் பண்ணேன்னு. அந்த பையனை சீட் பண்ணிட்டான் மாமா. என் ஃப்ரெண்டோட அஃபேரில் இருந்திருக்கான். அது தெரிஞ்சு ரொம்பவே உடஞ்சிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறா. சொல்லு மாமா, தப்பெல்லாம் பண்ணிட்டு ஈஸியாக சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? புரியுது மாயன். ஆனால் என்ன ஆனா அவள் பண்ண தப்புக்கு நான் என்றைக்கும் மன்னிப்பிக்க மாட்டேன். நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் மாமா. ஆனால் என் கூட இருக்கிறவங்க உண்மையாக இல்லைனா சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தயவுங்க இங்கே உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ தயவுங்கிட்ட நீங்கள் வந்துட்டு மாமா எதனா என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வயன், எதுவும் இல்லை. ம், சரி, ஓகே. மாமா, இல்லை, நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்காமே, என்னை அங்கே கூப்பிட்டு போகிறீங்களா? ஆ, சரி வயன், நாளைக்கே கிளம்பலாம். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? வயன், மாமா ரொம்ப இதாக இருக்குது. நீங்களே வந்து அப்ரோச் பண்ணுங்க. என்னமோ நீங்கள் இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லடி, இன்னசெண்டாக கிடையாது. அப்புறம் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் எங்கடி பேசுகிறேன்? இதான் பேசிகிட்டே இருக்க. நீ பேசுகிறது கேட்டாலே அப்படி ரசிக்கணும்னு தோணுது வயன். ஓ, அப்படியா? இப்படி தூரத்துலேருந்தே ரசிக்க போகிறீங்களா? இல்லை, இப்படி தூரத்துலேருந்தே உங்கள் வயனை ரசிக்க போகிறீங்களா நான் கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயவங்க கிட்ட வரீங்க. தயவங்க அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்கள் லிப்பை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே தான். ஸோ தயவங்க நீங்களும் மாற்றி மாற்றி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயவங்க அப்படியே உங்கள் மேலே வரான். ஸோ அவன் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடுறான். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நியூடாக இருக்கீங்க. தயவங்க ஆஃப் நேக்கடாக இருக்கான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் உடம்பு எல்லாத்தையும் டச் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ தயவங்கண்ணா வயன், எனக்கு என்னை விட்டு போக மாட்டேல வயன்? மாமா, நான் ஏன் விட்டு போகணும்? நீங்கள் ரொம்ப நல்லவர். ஆரம்பத்தில் எங்கள் அப்பா இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் வில்லேஜில் இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப நான் ரொம்ப பயந்தேன். எங்கே படிக்காதவராக இருப்பாரோ, அப்புறம் எதுவுமே தெரியாதவராக இருப்பாரோன்ட்டு. ஆனால் இப்போ இந்த பயம் இல்லை மாமா. நீங்கள் ரொம்ப படித்தவர், எவ்வளோ மேனராக இருக்கீங்க. என்னோடய பாஸ்ட் லவ் ஸ்டோரி சொன்னப்போ கூட உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அதை இவ்வளோ டீசெண்டாக அப்ரோச் பண்ணீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. தயாங்கண்ணா, ஏன் என்னடி சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐ லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 கிஸ் பண்ணுறீங்க. தயவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன, தயங்கு உங்கள் உடம்பு எல்லாத்தையும் கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே அங்கெல்லாம் போகுது, டச் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. மாமா, மாமா, என்ன என்னாச்சு? இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு மாமா. அயன், என்னடி அழுகிதா? நான் பண்ண வேணாமா? இல்லை இல்லை இல்லை, பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே போக போக அப்படியே தயவங்க உங்களுக்கு இன்செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி மூவ் பண்ணிருக்கீங்க. தயவங்கதை நீங்கள் சக் பண்ணுறது, தயவங்க உங்களது சக் பண்ணுறது, அப்படியே ஒரு மாதிரி டர்ட்டியாகவே உங்கள் நைட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு 6 ரவுண்ட் முடிச்சிருப்பீங்க. அப்படியே தயவங்கோட மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. தயவங்க அப்படியே உங்கள் ஹார் இது பண்ணிகிட்ருக்கா. மாமா, என்னடி டயர்டாக இருக்கியா? ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்கு. நாளைக்கு ஹனிமூன் போகிறோம்ல? ஆமாண்டி. அப்புறம் அயன், உனக்கு கோவம் நிறைய வருமாடி? ஆமாம். உங்களுக்கு? எனக்கும் தாண்டி அதிகமாக கோவம் வரும்.
கோவம் வந்தா என்ன பேசுகிறேன் என்ன வைக்கிறேனே தெரியாது. அந்த மாதிரி. ஓ! அப்படியா? சரி, சரி. ஆனா மாமா, 2 பேருமே கோவப்பட்டா எப்படி? அதாண்டி நானும் யோசிக்கிறேன். சீக்கிரமா குழந்தை பொறந்ததுக்கப்புறம், அவன் 2 பேரும் கோவத்துல கண்ட்ரோல் பண்ணிடுவோண்ணா? ம். ஆமா, ஆமா. ஆனா மாமா, எனக்கு குழந்தை எப்ப பெத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னு சொன்னோனே, தயங்கு உங்கள பார்க்குறான். ஏன்டி? ஏன் குழந்தை வேணான்ற? இல்ல மாமா, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஆம், 23 ஆகுதுடி. ஆ, எனக்கு 20. ஆக்சுவலி நம்ம வீட்ல சீக்கிரமாவே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் லேட்டா பண்ணியிருக்கலாம். நான் 26ல தான் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அப்பா தான் அது இதுன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லிட்டாரு. ஆனா மாமா, நீங்க லேட்டாவே பண்ணியிருக்கலாமே. இல்ல, ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்ல. அதான் சரி நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா குழந்தை ஏன் லேட்டா? இல்ல மாமா, ஒரு 2 இயர்ஸ் போட்டும். அதுக்கப்புறமா நம்ம பெத்துக்கலாம். என்ன? அது வயன். என்ன மாமா? எனக்காக? சரிடி, உனக்காக ஒத்துக்கிறேன். அப்படின்னு தாயம் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்றான். ஏன்னா சார் ஒரு பெரிய பொய்ய மறைச்சிட்டு இருக்காருல்ல. அதனால நீங்க எத சொன்னாலும் அவனுக்கு ஓகே சொல்ற நிலைமையில தான் அவன் இருக்கான். ஸோ அப்படிதான் நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுது. ஆஃப்டர் நீங்களும் தயங்கும். இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னா ஊட்டிக்கு தான் போகிறீங்க. ஸோ ஹனிமூன் ட்ரிப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்களும் தயங்கும். இப்போ ஹனிமூன் தான் வந்திருக்கீங்க. ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கும் தயங்கும். லைட்டாக ஒரு சின்ன சண்டை. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து அவனுக்கு ட்ரெயினில் தான் புக் பண்ண சொல்லியிருப்பீங்க. அவன் ட்ரெயின் கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் புக் பண்ணியிருப்பான். ஸோ அதனால கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. இப்போ தயவுங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். வாட்டர் பாட்டில் கொடுக்குறான். நீங்கள் கடுப்பாக வாங்கி வைக்கிறீங்க. ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்லடி, டிக்கெட் கிடைக்கலடி, நான் என்னடி பண்ண முடியும்? அதுக்காக எனக்கு பஸ் ஒத்துக்காது நான் சொன்னதானே? அட்லீஸ்ட் கார்னாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல. ஐயன், கார் அதுக்கு மேலே இருக்கும்டி. அதனால தான் பஸ்ஸு புக் பண்ணேன். பாரு, அது ஏசி பஸ் தானே. என்ன உனக்கு பிரச்சனை? போமாமா, என்கிட்ட எதுவும் பேசாத. ஐயன், ஹனிமூன் போகிறோண்டி. இது சண்டை போட்டுட்டே வர. எனக்கு பிடிக்கலடி. பிடிக்கலனா இறங்கி போ, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏய், நீ மட்டும் ஹனிமூன் போனால் அது சோலோ ட்ரிப்டி. நானும் வரணும். அப்போ தெரியுதுல்ல, அமைதியாக உட்காரு. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத அங்கே போகிற வரையும். ஏய், என்னடி பேசுகிறா? அப்போ உங்ககிட்ட நான் வரக்கூடாதா? வரக்கூடாது. என்னை தொட கூட செய்யக்கூடாது என்ன? சரிடி, நான் எதுவும் பண்ணல. எதா சாப்பிடு. என்னது இது? ஏய், இது எங்கள் ஊர் பலகாரம்டி, சாப்பிட்றீங்க நல்லா இருக்கும். எனக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. இதில் இது வேறையா? எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறீங்க. தயம் பார்க்குறான். ஏய், ரொம்ப தாண்டி போகிற, பார்த்துக்கலாம் வா, ரூமில் வச்சுக்கிறோன்னு அப்படின்னு நான் சொல்கிறப்ப லைட்டாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? அங்கே வந்து உன்னை தொட விட மாட்டேன். ஓ அப்படியா மேடம், பார்த்துக்கலாண்டி அப்படின்னு தான் இருக்குது தயவுக்கு. ஆஃப்டர் அப்புறம் அப்படியே பஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. தயம்னா அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். பச்சைக்கண்ணு வாங்காம நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கா? உனக்கு என்ன, என் பொண்டாட்டியே நான் பார்க்குறேன். ஆ, அது நான் தானே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பக்கத்தில் என் பொண்டாட்டி அழகா உட்காந்துட்ருக்கான். அதுவும் இந்த ரெட் சாரியும். அப்போ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா தெரியுமா? அப்படியே அந்த தலையில் அந்த குங்குமம், அப்புறம் குட்டியாக ஒரு பொட்டு, கழுத்தில் ஒரு குட்டி செயின், அப்புறம் நான் கட்டின தாலி, கை நிறையா வளையல், அப்புறம் காலில் ஒரு மெட்டி, அப்புறம் கொலுசு. போதும் போதும், நிப்பாட்டு. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணா? எதா இருந்தாலும் கிடைக்குமாடி? மாமா, இங்கே பாரு, நான் மேலே கோவமாக இருக்கேன். கோவமாக இருந்தா என்ன பண்ணும்? என்ன பண்ணுண்டி? நீயே சொல்லு. ஆ, வந்து கிஸ் அடிக்கணும். முட்டாள், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமாடா நான் உனக்கு? ஆ, கோவமா தான் அந்த பிடிச்சி எடுத்து கிஸ் அடிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கெஞ்சிட்டு இதெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அப்படியே நீங்கள் சொன்னோன்னே தயாங்கண்ணா அப்படியே அந்த ஜன்னல் கிட்ட சாச்சவங்களும் அப்படி ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ எப்படி சொல்கிறேன்னா, அது வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தானே, படுத்துட்டு போகிற மாதிரி பஸ் தான். ஸோ ஆமாம்,
எதுவும் பேசாத. நீ சொல்லிட்டல, அதுக்கு பேச்சு மறு பேச்சலடி. என்ன சொன்னாலும் அவன் புஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தயவங்க அப்படியே இழுத்தடிச்சு உங்களுக்கு கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். நீங்க போதும் போதுன்னு தட்டுறீங்க. அவனா விடுற மாதிரியே இல்லை, அப்படியே செம்மையா கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவனோட லிப்ஸை பைட் பண்றான். ஆ, போதும் விடு. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேலே கிஸ் பண்றேன். அதுக்கு மேலேயோட நான் பண்ண வேண்டி. என்ன மாமா எங்க பண்ணலாமாடி? சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்கா படு. ஏய் என்னடி? என்ன என்ன? போதும் போதும், கிஸ் பண்ணிட்டல, அதுக்கு மேலே எதுவும் வேணாம் சரியா? ம் சரி போ அப்படின்ட்டு தயம் அப்படியே உங்ககிட்ட டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் தயங்கும் அப்படி தான் நைட் போயிருக்கோம். ஸோ மறுநாள் அப்படியே ஊட்டி வந்திருப்பீங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறது, ஸோ தயம் உங்களுக்கு நிறைய பிளேஸ் கூப்பிட்டு போகிறது, ஸோ உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ எப்படின்னா நீங்கள் லண்டன்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்கும் வந்திருப்பீங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லையும் நீங்களும் தயங்கும் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ தயம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த பெட்டில் உட்காடுறான், வெறும் டவல் கட்டிட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவனும் பார்க்குறான். ஏய் பொண்டாட்டி, நல்லா இருக்குல்ல இந்த பிக்கு, நீ தான் கொஞ்சம் உருன்னு வச்சுருக்கா. நானும் முன்ன வைக்கலையே, என் ஃபேஸே அப்படி தான். ஓடி ஏண்டி ஒரு ஃபோட்டோலனாச்சும் சிரியாண்டி. மாமா நீ சும்மா அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதா. அண்ட் தென் ஆமாம், நீ லண்டன் வர தானே? ம் ஆமாம் வரேன். அப்புறம் பேசாமல் நீ அப்பாவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியா இல்லை தனியாக போறியா? எனக்கு தெரிஞ்ச நீ தனியாக ஒர்க் பண்ணுறதே பெட்டர் மாமா. என்ன வாங்கி சொல்கிற? ம் ஆமாம் மாமா, அதான் கரெக்டாக இருக்கும் என்ன? ம் சரி, நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன்டி பொண்டாட்டி. என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? ஆமாண்டி, என்ன சொன்னாலும் கேட்பேன். அப்போ சரி, என் காலை பிடிச்சி விடு. பொண்டாட்டி நீ தானே சொன்ன நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்டின்ட்டு, அப்போ காலை பிடிச்சி விடு. அதுக்குன்னு இப்படிலாமா? ஏன் பொண்டாட்டி காலை புருஷன் பிடிக்கக்கூடாதா? பிடிக்கலாமே பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாயம் அப்படியே உங்கள் காலை பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் நான் சும்மா இல்லை, உங்கள் காலை வச்சு அப்படி அவன் வயிற்ற டச் பண்ணுறது, அப்புறம் அவன் உடம்பெல்லாம் ப்ளே பண்ணிருக்கீங்க. ஏய் என்னடி, என்ன சிக்னல் கொடுத்துட்ருக்க? ஏன்னா பண்ணுமா உனக்கு? இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் நான் ஒரு டைம். நீ ஏன் அப்படி இருக்கா ஃபூல் மாதிரி? ஏய் யாரை பார்த்துட்டி ஃபூலுன்னா? பையன் ஏதோ டயர்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு தானே நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீ ஏன் ஓகே சொல்கிறப்பா வேணா விடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயம் உங்கள் மேலே பாஞ்சிடுறான். ஆஃப்டர் என்ன 2 பேருமே ரொம்ப அழகாகவே அங்கே உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஊட்டி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஸோ ஃபைனலாக கிளம்பி உங்கள் ஊருக்கும் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் 1 மந்த் இருந்திருப்பீங்க அங்கே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இருந்திருக்கவே பிடிச்சிருக்காது. ஸோ தயவுக்கும் அது புரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவனும் இப்போ நீங்கள் தயம் அப்புறம் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி இப்போ லண்டன் வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவுக்கு இங்கே வர இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், பட் உங்களுக்காக மட்டும்தான் அவன் லண்டன் வரான். ஸோ அது உங்ககிட்டயும் சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் வந்துட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் தயம். ஸோ உனக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு நம்பிக்கைலாம் இல்லை. ஸோ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேருந்து கூப்பிட்டு போகணும் அவனோட ஊருக்குன்னு சொல்லிட்டு தான் அவன் நினைக்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா தயவங்க இங்கேயே நம்ம ஸ்டே பண்ண வச்சிடணும், லண்டனில் அவனும் செட்டில் ஆகிடணும்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரோட தாட்ஸ் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ எல்லாருமே லண்டன் வந்திருப்பீங்க. ஸோ அந்த கிளைமேட் ரொம்ப சில்னஸாக இருக்குது. நீங்கள் வந்திருக்கிறது டிசம்பர் மந்த்னால அங்கே ஸ்னோஸ் நிறைய பேஞ்சிட்ருக்கு. ஸோ தயவங்கன்னா ஒரு மாதிரி அவனுக்கு குளிருது. வயன் எங்கடி என்னோட ஜர்க்கின்? உள்ளே தான் இருக்குது, பார்க்கல? எடுத்து போட சொன்ன தானே ஒன்றா, ஏன் அவ்வளோ லேட் பண்ணுறா? இங்கே பாரு, எங்கள் டிசம்பர் மந்த் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ ஜர்க்கின் இல்லாமல் வெளியே எங்கேயும் போகாத ஏன்னா. சரிடி பொண்டாட்டி அடங்குதுரி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க நடுங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனுக்கு ஜர்க்கின் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ லண்டனோட கிளைமேட் தயவுக்கு சுத்தமாக ஒத்துக்கல, ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ செம்மையாக நடுங்குறான். மாமா என்னாச்சு? ஏய் என்னடி
இப்படி குளிருது அயன் ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு நீ எடுத்து கொடுக்குறீங்க. நான் சொன்னேன் தானே என்னமே பெருசாக சொன்னேன் என்ன என்னடி பண்ண போகுது அது குளிருன்னு சொல்லிட்டு. ஏய் ஓடி செம்மையாக குளிர் நடக்குது. அதெல்லாம் மார்கழி மாதமே எந்திரிக்க மாட்டேன், வெளியே வர மாட்டேன் குளிரில். ஐயோ முடியல வாயன். ஏய் சத்தியமாக செம்ம கோல்டாக இருக்குது. சரி கோல்டாக இருந்தா இந்தா என் கையை பிடிச்சிக்கோ. ஆ கையை பிடிச்சா சரிடுமா? பிடிச்சிக்கோ மாமா அப்படின்னு நீங்கள் கையை கொடுக்குறீங்க. அவனும் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். உங்கள் ஹேண்டு கொஞ்சம் வார்மாக இருக்குது. ஐயன் ஹேண்ட் ரொம்ப வார்மாக இருக்குடி, பேசாமல் கட்டி பிடிச்சிருவாடி. இங்கே தான் எவன் கட்டி பிடிச்சாலும் எவன் கிஸ் அடித்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, நீ தாண்டி சொன்னேன். அதுக்குன்னா அம்மா அப்பா இருக்காங்க இப்படியே வா. அது வா, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு ஓவர் ஆகிப்போச்சு. எதாக இருந்தாலும் வீட்டில் ரூமில் பார்த்துக்கலாம் என்ன? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு ரீச்சாக இருப்பீங்க. ஸோ உங்கள் வீடு ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ தயவங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஏய் இதான் நம்ம வீடாடி? நம்ம வீடு தான். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லடி அத்தை வீடியோ காலில் காமிச்சிருக்காங்க தான், ஆனாலும் வீடு செம்ம பெருசாக இருக்குடி வயன். பேசாமல் எதுக்கு நம்ம தனியாக போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணலாமே? மாமா லூஸ் மாதிரி பேசாதான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேர் தனியாக தான் இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒன்றா இருக்கலாம் பிடிக்காது. இல்லை வயன், அப்பா அம்மா கூட இருக்கிறது நல்லா தானே? எனக்கு பிடிக்காது மாமா, நம்ம தனியாக தான் இருக்கணும். என்ன எல்லாத்துக்கும் ஓகே தானே சொன்னா, இப்போயே மாற்றி பேசுகிறா? இல்லை சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் இது பண்ணிடுறான். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கான். பிகாஸ் ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவன் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. அதனால தான் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்களும் தயங்கும் உங்கள் ரூம் தான் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஸோ தயங்க அப்படியே நின்று பார்க்குறான். ஸோ சிட்டியோட வியூ அப்படியே பாதி தெரியுது. ஒன்னாட்டி உன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குடி. என் ரூம் மாதிரிலாம் இல்லை, ஓகே இல்லாமல் அதெல்லாம் வச்சுருக்கே. என்னடி இவ்வளோ போஸ்டர்ஸ், ரூமெல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்க? யார் இந்த பொண்ணு? தெரியாதா உனக்கு? என்னம்மாம்மா நீ இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் கேட்க மாட்டியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது வயன். யார் இது? இவங்க பேர் டைலர் ஷிஃப்ட். என்ன டைலர் இருக்காவா? மாமா டைலர் ஷிஃப்ட். ஓ யார் பாட்டு பாடுறவங்களா? ஆமாம், இவங்க பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ செம்மையாக பாடுவாங்க. நீயும் கேளா என்னை போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நீங்கள் என்ன சாங் போடுறீங்கன்னா டைலர் ஷிஃப்டோட பிளாங்க் ஸ்பேஸ் தான். தயாங்க ஒரு அளவும் புரியலை. ரொம்ப நல்லாவே தத்துவமாக பாடுறாங்கடி. பாத்தியா மாமா எவ்வளோ கருத்தெல்லாம் இருக்குது. மனசில் நினச்சிக்கிறான், ஒரு அளவும் புரியலை. சரி இவளுக்காக சிரிப்போம். நல்லா இருக்கு வாயன், ரொம்ப அழகாகவே லவ் சாங் பாடியிருக்காங்க. மாமா அது ஒன்றும் லவ் சாங் இல்லை, இது பிரேக்கப் சாங் மாதிரி. என்ன மாமா நீனு இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சிரிச்சுட்டே போகிறீங்க, ஏதோ கலாய்க்கிறாருன்னு சொல்லிட்டு. இதையவங்களாம் யோசிக்கிறான், எத்தனை நாள் தான் அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்குது. இல்லை நம்ம உண்மையை சொல்லிடலாம். மாமா என்ன வேணா சொல்லிட்டு போகணும், ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையாக மறைக்கிறது பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் அவளா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நானாக சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் தயங்க இருக்கு. ஆஃப்டர் இதை பற்றி அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான். ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டு இப்போதைக்கு சொல்லாதீங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், ஆரம்பத்திலே சொல்லி பிரச்சனை ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். ஆஃப்டர் அப்படியே ஒரு 3 days போயிருக்கோம். நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் நீங்களும் தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. தயவங்க ஒர்க் போகாமல் வீட்லேயே இருக்கான். நீங்களே கேட்குறீங்க, மாமா என்னாச்சு? அப்பா உங்களுக்கு என்னமோ லண்டனில் ஒர்க் இருக்குன்னு சொன்னார், நீங்கள் ஏன் ஒர்க் போகாமலே இருக்கீங்க? இல்லை வயன், அது போகணும். நீ தனியாக இருப்பல்ல, அதெல்லாம் நான் இருந்துப்பேன். நீங்கள் ஒர்க்குக்கு போங்க. தென் இன்னும் 2 daysல நான் இன்னொரு டிகிரி பண்ணலான் இருக்கேன். ஓகே வயன், ஒர்க்குக்கு போகணுமாடி நான்? அப்புறம் வீட்லேயே இருந்துட்டு எங்கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறியா? வேலைக்கு போக வேண்டாமா நீனு? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். இப்போ அவங்க மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறான், தட் மீன்ஸ் உங்கள் அப்பாவுக்கு. ஸோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான், மாமா உங்கள் பொண்ணு வேற வேலைக்கு போக சொல்கிறா,
நான் என்ன மாமா பண்றது? பேசாம தயாங், நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுறியா? இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. எனக்கு எதுவும் தெரியாது. இங்க எதனா ஃபார்மிங் அந்த மாரி ஃபேக்ட்ரி எதனா இருக்கா மாமா? எனக்கு அந்த அக்ரிகல்ச்சர் மேலலாம் நெறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ சொல்லுங்க மாமா, இருக்குமா? தயாங், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்ட்ராபெர்ரி ஃபார்மிங் வச்சிருக்கான். ஸோ அத மேனேஜ் பண்ண ஆள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். பேசாம நீ அங்க போறியா தயாங்? மாமா சொல்லு, உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் மாமா பேசுறேன். எனக்கு ஓகே மாமா. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. எனக்கும் அந்த மாரி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறது மாமா ரொம்ப பிடிக்கும். நான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு தயவுங்க சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவரும் பேசி தயவுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ தயவு வந்து உங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னும் 2 டேஸ்லேருந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணுறீங்க. சரி மாமா, வேலைக்கு போகிறீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிஷ் வேணும் சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் எதனா ப்ரெட்டை தீச்சு கொடுக்க போகிறேன். எதுக்கடி கேட்குற? மாமா இல்லை, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறோம். உங்களுக்கு ஓகே தானே? என்ன வாங்கி சொல்கிறா? ஆமாம், நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுங்க, நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பொண்டாட்டி உனக்கு சமைக்க தெரியுமாடி? எனக்கு என்னமோ உனக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் தெரியும்னு நினச்சேன். நம்ம ஊர் சாப்பாடெலாம் செய்வாடி. இதில் என்ன இருக்குது? யூடியூப்பை பார்த்து சமைச்சா போகுது. ஏம்மா தாயே, நீ ஒன்றும் பண்ண வேணாம், போய் உட்காரு. யூடியூப்பை பார்த்து சமைச்சு அந்த அளவுக்குலாம் நான்லாம் நிறைய நாள் வாழணுண்டி. ஆனால் விட்டு உன் சமையலுக்கு என்ன எரியாக்காத வயன். மாமா என்ன பேசுகிறா? நான் நல்லா சமைப்பேன். என் பாருமா, நமக்குலாம் ஒரு விஷயம் வரலனா அது நம்ம பண்ணவே கூடாது. ஏன்? யார் அப்படி சொன்னா? அதெல்லாம் பண்ணலாம். பாரு வயன், அது படிக்கிற விஷயத்துல சரி, மற்ற விஷயத்துல சரி, இந்த சமையல்லாம் வரலன்னா பண்ணக்கூடாது. அப்புறம் சஃபராதோட நான் நிறையா வரல. இன்னும் 2 நாள் வேலைக்கு வர போனோம். நீ பேஷண்ட் ஆக்கிடாத வயன், நீ பேசாமல் உட்காரு, உன் மாமா உனக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கண்ணா அப்படி நான் சமைக்க போயிடுறான். ஃபாஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நான் உன்னை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன என் புருஷன் எப்படிலாம் சமைப்பாரான்னு சொல்லிட்டு தான் ஸோ செம்ம அழகாக குக்கிங் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தான் ரசித்து பார்த்துட்ருக்கீங்க அந்த கவுண்டர் டேபிளில் உட்காந்துட்டு. ஸோ தயாங்கண்ணா நடி டேனையே பார்க்குற செக்ஸியாக இருங்கண்ணா. மாமா சும்மா இருங்க. என்னடி இதானே நைட்டு சொல்லிட்டே இருப்பேன். எப்படி மாமா, எப்படி பாடியை வச்சுருக்கீங்க, இவ்வளோ செக்ஸியாக இருக்கீங்கன்ட்டு. மாமா இப்போ சமைக்கிறீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. அது பெட்ரூம் டாக்கு. ஏன் கிச்சனில் கூட பண்ணலாமே. இது ஒரு படம் காட்சி எனக்கு. என்னடி பண்ணலாமா? மாமா எங்க பாருங்க, எனக்கு பசிக்குது. எனக்கும் தாண்டி பசிக்குது. லைட்டாக ஒரு எனர்ஜி மாதிரி. நீ ரொம்ப டர்ட்டியாக இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அது நானாக கேட்டு பண்ணுவேன். ஆனால் இப்போ நீயே கேட்குறல்ல. என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி என்ன அவ்வளோ டர்ட்டி ஆக்கிட்டான். ஐயன் லைட்டாக பண்ணலாமாடி? மாமா அங்கே பருப்பு தீது பாரு. ஓ சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நீங்கள் சும்மா இல்ல உங்கள் கால் கையை வச்சுக்கிட்டு தயவங்க இதை டச் பண்ணிருக்கீங்க. எங்கடி கால் வச்சிருக்க? எங்கே வச்சிருக்க? அது எனக்கு புள்ள கொடுக்குறாடாண்டி. அது அப்படி காலை வச்ச மதிக்கிறது, அப்புறம் கையை வச்சு தொட்டு கும்பிடணுண்டி பொண்டாட்டி. மாமா அதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னடி ஓவர்? தொட்டு கும்பிட்றி முடியாது. ஐயான் அப்புறம் பார்த்துக்கோ, உனக்கு புள்ள பிறக்காதுரி. அதெல்லாம் பிறக்கும், நான் தொட்டெல்லாம் கும்பிட மாட்டேன். அப்புறம் அதை நான் வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஒரு மாதிரி பேசிட்டு போறீங்க. தாயாங்கண்ணா ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பின்னாடியே வரான். வேற மாதிரி நான் என்ன ட்ரீட்மெண்ட்டு அவன் சொல், என்ன சொல்லு. இப்போதைக்கு இங்கே வந்தேன், எனக்கு பசிக்குது பாரு. அது அப்புறம் இருக்கட்டும், அதை நீ சொல்லு. வேற மாதிரினா என்ன ட்ரீட்மெண்ட்டு? அது நீ கேட்பந்த எனக்காக ஒரு வாட்டி பண்ணடி, நான் பண்ண மாதிரின்ட்டு அதை சொன்னேன். அதாண்டி, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவியே, சொல்லு. அதான் மாமா சக் பண்ணுறது. சரி இப்போ பண்ணுறியா?
சாப்பிட போகிறேன், சும்மா இரு. இவன் எனக்காக பண்ணுறே, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயவங்கன்னா அவங்கள விடலை. ஸோ அவனா அவங்கள ரூமுக்குள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். வா வா வா, சும்மா சமைச்சிட்டு இருக்கவனை மூடாக்கி விட்டுட்டு பண்ண மாட்டேன். நான் சொல்லுவேன், மாமா மாமா என்ன பண்ணுற, விடு 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 விடு, இங்கே பாரு இங்கே பாரு, வேணாம் எதுவும் வேணாம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ 2 பேருமே கசமுசா பண்ணிட்டு வெளியே வரீங்க. தயவாங்கண்ணா அப்படியே ஒரு ஷர்ட்டை தூக்கி ஒரு ஷோல்டரில் போட்டு பா என்ன சா அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கள் வந்து அவன் முதுகுலே அடிக்கிறீங்க. போ ஒழுங்கா செம, அதான் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? இதே அப்புறம் என்ன வயன், உனக்கு விருந்தே வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு தயவாங்கண்ணா செம்மையாக குக் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ எப்படி தான்டா உங்களுக்கும் தயவுக்கும் டேஸ் ரொம்ப அழகாகவே போகுது. நீங்களும் தயவங்க க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறது, ஸோ அங்கே இருக்க நிறைய பிளேஸ்க்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹாப்பியாக லைஃப் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி தயவங்க அந்த ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கும் அந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லோரும் கேட்பீங்க, தயவங்க தான் இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்குது, அவன் எப்படி ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த ஃபார்மை நடத்துகிறவரே தமிழ் பேசுகிற ஆள் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் அங்கே தமிழ்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால தான். ஸோ தயவுக்கும் அந்த ஜாப் ரொம்ப பிடிச்சி போய் அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்பப்போ வந்து உட்காந்து லேப்டாப்பில் சும்மா எதனா பண்ணிகிட்ருக்கிறது பார்க்குறப்ப, நீங்கள் பார்க்குறப்ப வேலை பார்க்குற மாதிரி. ஸோ அதையும் அவன் மறைச்சிட்ருக்கான். ஆனாலும் அவனுக்கு ரொம்ப ஒரு கில்ட் ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவன்கிட்ட ஒரு உண்மையாக சொல்கிறப்ப அவன் இந்த பொய்யை மறைக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு நாள் நைட் அப்படி தான் நீங்களும் தயங்கும் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ரூமில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ தயவங்களோட ஹேண்ட்ஸில் நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. தயவங்க அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். என்ன மாமா என்னையே பார்க்குறேன், இப்படி பார்த்தாலாம் இன்னொரு ரவுண்ட்லாம் கிடையாது. அது இல்லடி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், நீ அது என்கிட்ட உண்மையாக தான் சொல்லணும். சரி கேளு. என்ன? இல்லை வயன், ஒரு வேளை நான் இதெல்லாம் ஒரு பொய் சொல்லி அது உனக்கு தெரிஞ்சா என்னடி பண்ணுவ? நீ என்ன பொய்ன்னு சொல்ல, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு வேளை எதுவுமே படிக்காமல் இருக்கிறேன்னா என்ன பண்ணுவ? நீ என்ன நினைப்ப? மாமா என்ன பேசுகிறா? இல்லை சொல்லுடி, நீ என்ன நினைப்ப? முதல்ல எனக்கு உன் மேலே கோவம் வரும், எதுக்கு என்கிட்ட போய் சொன்னா. இன்னொன்று, நீ படிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா படிக்காம எப்படி மாமா, அதுவும் நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். அப்புறம் எனக்கு மேலே ரொம்ப கோவம், நீ போய் சொன்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்பேன். வயன், மாமா மாமா நான் முன்னாடியே சொன்னது தான், என்கிட்ட எதாக இருந்தாலும் நீ சொல்லிடணுன்ட்டு. நான் அப்பயே சொல்லியிருப்பல, நானாக தெரிஞ்சுக்கிட்டேனா சத்தியமாக மாமா உன் கூட நான் வாழ மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி நான் சேர மாட்டேன் அப்படி நீங்கள் சொன்ன உடனே தயாவுக்கு இங்கே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. அவன் அப்படியே உங்களே பார்க்குறான். என்ன மாமா இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் கேட்குற? இல்லை சும்மாதான். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குற பாரு லூஸு, தூங்க, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கண்ணா உங்களை டைட்டாக பண்ணிக்கிறான். அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், கடைசி வரையும் பொண்டாட்டிக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது. ப்ளீஸ் கடவுளே, என்னைக்கு அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. தெரிஞ்சா சத்தியமாக வேணும் விட்டு போயிடுவான். என்னால் வாழலாமல் இருக்க முடியாது. நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன். ப்ளீஸ் என்னை வாழ பிரிச்சிடாதீங்க அப்படின்ட்டு அவன் செம்மையாக அழுதுகிட்டே ப்ரே பண்ணுறான். ஆஃப்டர் அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 3 months பாஸ் ஆகிருக்கும். ஸோ தான் அவங்க ஒர்க் போகிறது வர்றது, உங்கள் லைஃப் ரொம்பவே அழகாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் இப்போ தான் அவனோட இதில் வேலை பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அப்போ ஒரு கஸ்டமர் உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தயங்க கேஷுவலாக அவன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோடைய அங்கே போகிறான். போய் பார்த்தா அது நீங்கள் தான். அவனுக்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். பையன்
மாமா, நீங்க என்ன பண்றீங்கங்க? வயன், நீ வயன், நான் சொன்னேன்ல, இங்க தான் ஸ்ட்ராபெர்ரிஸ் நல்லா கிடைக்கும். நீ சொன்னதானே ஹஸ்பண்ட்க்கு கேக் பண்ணும், நல்ல ஸ்ட்ராபெர்ரிஸா வாங்கணும்னு சொன்னல. இங்க தான் ஆர்கானிக் ஸ்ட்ராபெர்ரிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இவர் தான் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. சார், என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவள் கேக் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ பெஸ்ட்டு ஸ்ட்ராபெர்ரிஸாக எடுத்து கொடுங்க. அந்த ஜாம் வேறு பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்பா நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. தயாங்னா அவன் பையன் அப்படின்னு சொல்கிறான். சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே நான் எதுவும் பேசல. அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து போகிறீங்க. இந்த பக்கம் தயாங்னா அவன் காஸ்டியூம்லாம் இது பண்ணிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். வயன் இல்லை, வயன் வயன் அவனை கூப்பிட்டு இருக்கல. எதுக்கு நான் நிற்கணும் சொல்லு, எதுக்கு நான் நிற்கணும்? எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு நான் என்னை ஏமாத்தினேன்? வயன், நான் எதுவும் வேணும்ட்டு பல்லடி. என்ன வேணும்ட்டு பல்ல? இங்கே தானே ஒர்க் பண்ணுறியா? இதுதான் ஐடி கம்பெனியா? என்னை முட்டாளாக்கி இருக்கல எத்தனை? எதுக்கு தாயோ? நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன். நீ மட்டும் ஏன் இப்படி எனக்கு பண்ண தாயோ? சொல்லு, எதுக்கு என்கிட்ட இப்படி போய் சொன்ன? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை படிச்சு கேட்குறீங்க. ஸோ அங்கே இருக்க ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பையன், எதா இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாண்டி, இங்கே வேணாம். எந்த வீட்டில் பேச சொல்கிறேன்? இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். உனக்கு எப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு தாயோ? எதுக்கு இங்கே வேலை பார்க்குறேன்? அப்புறம் நீ படிக்கலையா உண்மையிலே? அன்னைக்கு கேட்டியே, அது உண்மை தானே தாயோ? உண்மையை சொல்லு, நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? சொல்லு தாயோ. என்னை பார்க்காத, எனக்கு ஒரு பார்த்தாலே அப்படியே அடிச்சு கொல்லலாம் போல வருது. உண்மையை சொல்லு, நீ படிச்சிருக்கியா இல்லை இல்லையா? பண்டாடி படிக்கலடி அப்படின்னு அவன் சொன்ன உடனே அப்படியே அவன் ஷர்ட்லேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க. பண்டாடி அப்படின்னு அவன் கிட்ட வரப்ப, கிட்ட கூட நீ வராத, எனக்கு ஒரு பார்க்க கூட பிடிக்கல. ஐ ஹேட் யூ தாயோ, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிட்டு போறீங்க. ஸோ தயா உங்கள் பின்னாடியே வரான். ஆனால் நீங்கள் கேப் பிடிச்சி அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ இந்த விஷயத்த கால் பண்ணி தயாங் அவங்க மாமா கிட்ட சொல்கிறான். அவருண்ணா தயாங் எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங்கும் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ யார்கிட்டையும் பேசவே இல்லை, ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் அம்மாண்ணா, இப்போ என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ மாப்பிள்ளை படிக்கலன்னா என்ன? நீ வாயை மூடு. நீ கல்யாணம் படிப்பியா? இந்த மாதிரி படிக்காதவன நீ மட்டும் நல்லா படிச்சு ஒரு வேலையில் இருக்கிற கல்யாணம் பண்ணிப்ப. நான் மட்டும் இந்த படிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்றியா? வயன், வார்த்தை அழுந்து பேசு. என்னதான் இருந்தாலும் அவர் கட்டின புருஷன். என்ன புருஷன்? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. எல்லாரும் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சிருக்கீங்க. நான் உன்கிட்ட 1000 வாட்டி கேட்டு தானப்பா அவர் படிச்சிருக்காருன்ட்டு. நீ என்ன சொன்ன? அவர் படிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, அது எதுன்னு சொல்லலான்னு. அதுவும் இந்த மனுஷனும் என்கிட்ட அவ்வளோ போய் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணேன்? ஐயன், இங்க பாரு, நான் தான் போய் சொன்னேன். மாப்பிள்ளை அப்பத்துலேருந்து உங்ககிட்ட உண்மையாக சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தாரு. சொல்ல வேண்டியது தானே? சொல்ல வேண்டியது தானே? ஆனால் வயன், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க. என்னெல்லாம் இவரோட இனிமே வாழ முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த பக்கம் தயாங்கண்ணா, நீங்க பாரு, நான் பண்ண தப்பு தான். நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க கூடாதுதான். ஆனா சத்தியமா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. பாரு தயம், நம்ம 2 பேருக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா, நான் உயிரோட இருக்கிறேன்னா இவர் இங்க இருக்க கூடாது. இவர் அவர் ஊருக்கு போக சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்க? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன். யார் உன் பொண்டாட்டி? யார சொல்ற? நான் உனக்கு எப்பவே மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். என்ன இந்த தாலியை இது பண்ணிட்டு இருக்கியா? இரு அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட வர்றப்பா தயாங்கு வருது கோவம். அப்படியே ஸ்லாப் பண்றான். என்னடி பண்ணிட்டு இருக்க? அது என்ன செயினை நினைக்கிறியா? அசல்ட்ட தூக்கி போட்டு போக.
நான் கட்ட தாலிடி இது. இந்த பொய் சொல்லி கட்ட தாலி எனக்கு தேவையா? நீயும் தேவையில்ல, இந்த தாலியும் தேவையில்லை. நான் உன்னை அடியோட வெறுக்கிற தயம், ரொம்ப வெறுக்கிறேன். என் மூஞ்சிலே பிடிக்காது, எனக்கு கூட பார்க்க கூட பிடிக்கல. நீ எனக்கு எவ்வளவு பொய் சொல்லி என்கிட்ட இருந்திருக்கல. என் புரிஞ்சுக்கோடி, ஏதோ வேணும்ட்டு அல்லடி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. நீ என் கூட இருக்கணும்னு நினைச்ச, அதனாலதான் இந்த பொய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன்டி. என்னாலே உன்னை விட முடியாது வாயன். ஐ லவ் யூ so much. என்னால உன் கூட இருக்க முடியாது தயம். ஐ நீட் டிவோர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு மேலே போறீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு செம்ம கோவம் வருது. வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உடச்சி அப்படியே ஒரு கண்ணாடி கிளாஸ் அப்படியே உங்கள் காலில் குத்தி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த ரத்தத்தை பார்த்தோன்னே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங்க வந்து உங்கள் ரூமை தட்டிட்டு இருக்கான். பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் அவன் பால்கனி மூலமாக உள்ளே வரான் ரூம்குள்ளே. பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. வயன் நீங்கள் பாரு, வயன் கண்ணை தருடி, வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்பா உங்கள் காலுக்குள்ள ப்ளீடாக போயிட்டுருக்கு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிருக்காங்க. நீங்கள் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. ஸோ டாக்டர் அப்படியே செக் பண்ணிட்டு இப்போ வெளியே வராரு. ஸோ நீங்கள் தானே அவங்களோட ஹஸ்பண்ட்? ஆமாம். என்னாச்சு? ஓகே தானே? யா, ஷீ இஸ் ஃபைன் நவ். தென் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஏன்னா? யா, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். 2 months ஆகுது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபா. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பா தயாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை கேட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னே தெரியல. ஸோ அவள் அப்படியே உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் நல்லா தென் உங்கள் அம்மா அப்பா அப்படியே உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் என்ன தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் தயாங்கிட்ட, மாப்பிள்ள இதை பற்றி எப்படி நான் அவகிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல மாமா, எனக்கும் தான் பயமாக இருக்குது. அவள் குழந்தை இருந்து வேணான்ட்டானா? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன மாமா, நம்ம இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படின்னு சொன்னா. ஆனால் இப்போ கோவத்தில் இருக்கா. கோவத்தில் எதனா சொல்லிட்டானா எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல மாமா. அப்புறம் அது எதுவும் நடக்காது. நான் இருக்கல, அவள் அந்த மாதிரி எதுவும் முடிவெடுக்க மாட்டான். இது நம்ம குடும்பத்தோட வாரிசு, அது அவன் நினச்சாலாம் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஐ ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா பக்கத்தில் தயங்க தான் இருக்கான். ஆனால் அவனை பார்த்து மறைக்கிறீங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் பேச பிடிக்கல. ஸோ அப்போ உள்ள நர்ஸ் வராங்க. ஸோ நர்ஸ் வந்துட்டு தான் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க. அம்மா, நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன்? ஏன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லலையா மேம்? உங்கள் காலில் அடிபட்டுச்சு, ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்தாங்க. சரி, நான் டாக்டரை பார்க்க முடியுமா? ஓகே மேம், டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தயாங்க ஒன்றும் புரியல. ஐயன் என்னாச்சு? கால் வலிக்குதா? நான் வேணா கூப்பிட்டு வரவா? அதான் அவங்களே வராங்கன்னு சொல்லிட்டாங்களே, தேவையில்லாமல் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத தயம். நீ பேசினா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்பா இந்த பக்கம் உங்கள் அப்பாண்ணா, வயன் எதுக்கு இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா? பா, உங்கள் மேலே நான் பயங்கரமான கோபத்தில் இருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தேன்ப்பா. சொல்லுங்க அண்ணா, ஏமாத்திட்டீங்களா? நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு பேசக்கூட எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் உங்கள் பேச்சு கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி தெரிஞ்சு பேசுகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ டாக்டர் உள்ளே வராரு. சொல்லுங்க வேன், இப்போ உங்களுக்கு ஓகே தானா? யா டாக்டர், எனக்கு ஓகே தான். டாக்டர், எனக்கு தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. ஸோ நான் குழந்தைய அபார்ட் பண்ணலான் இருக்கேன். என்னாச்சு வயன்? இல்லை, எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம், அதனால தான். ஸோ அபார்ஷன் பண்ணோம். இப்போ பண்ண முடியுமா டாக்டர்? பண்ண முடியும் வயன். ஒரு ஃபார்ம் இருக்குது, அதில் உங்கள் ஹஸ்பண்ட் சைன் பண்ணால் போதும், பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இந்த பக்கம்னா தயாவுக்கு நான் ஒன்றும் புரியல. வயன் என்ன பேசிகிட்டு இருக்கா? இப்போ எதுக்கு நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கு கத்துறேனா? இது ஏன் பிள்ளாடி, ஏன் பிள்ளைய அபார்ஷன் பண்ணுறேன்னு ஏன் முன்னாடி சொல்லிட்டு இருக்கா? பாரு வயன், எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தான். நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் தான்.
அதுக்காக ஒரு குழந்தைய அழிக்கலான்னு பார்க்குற? உனக்கு என்னடி வேணும்? என்கிட்ட டிவோர்ஸ் தானே, நான் தந்துடுறேன். ஆனால் என் குழந்தைய அழிக்க உனக்கு உரிமை கிடையாது. என்ன உரிமை கிடையாது? எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறவன் குழந்தையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. ஐயா, நான் பண்ணது தப்பு தாண்டி. அதுக்காக அந்த வாயில ஜீவன் அதை என்னடி பண்ணும்? பாரு தாயம், என்னால் இந்த குழந்தைய பெற்றுக்க முடியாது. சொன்ன மாதிரி பொய் சொல்கிறவன் குழந்தையால அதை பெற்றுக்க முடியாது. என்ன பொய் தானடி சொன்னேன்? எங்க கூட நான் போய் படுத்துட்டு வந்தேனா? சொல்லுடி. ஓ, அதை கூட நீ பண்ணியிருப்ப, யாருக்கு தெரியும்? அப்படி நீங்கள் சொன்ன ஒன்று தயவங்க அப்படியே உங்களை அடிச்சிடறான். ஸோ உங்கள் அப்பாவுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன என்னடி சொல்லிட்டு இருக்க? ஒன்ன மாதிரி ஒன்றும் 3 லவ் பண்ணிட்டு வந்தவனல்ல நான். கடைசி வரையும் நீ மட்டும்தான் எனக்கு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க வண்டி நான். நீ 3 லவ் பண்ணன்னு சொன்னியே, உன்கிட்ட எதுனா கேள்வி கேட்டனாடி? அவன் கூட இருந்தியா? நீ எல்லாம் பண்ணியா? அந்த மாதிரி உன்கிட்ட எதுனா கேள்வி கேட்டனா வயன்? சொல்லுடி. அண்ணா, உனக்கு எப்படி இப்படி கேட்க தோணுச்சு? இங்க பாரு, என்னை மத்தவ மாதிரி நினைக்காத, சரியா? பார்க்குறவ இழிச்சா அப்படியே போறதுக்கு தத்தாயாங்கடி. தத்தாயாங் அவன் பொண்டாட்டியை மட்டும்தான் தொடுவான், அவன் பொண்டாட்டி கூட மட்டும்தான் எல்லாம் பண்ணுவான். மற்ற ஆம்பளை மாதிரி இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் செம்ம கடுப்பாயிட்டு பேசிட்டு போறான். இந்த பக்கம் நீங்கண்ணா செம்மையா அழுவறீங்க. இந்த பக்கம் உங்க அப்பா கம்ஃபர்ட் பண்ண வராரு, ஆனா நீங்க அவர்கிட்டயும் பேசவே இல்லை, ஒரு மாதிரி திட்டி விட்டுடுறீங்க. ஸோ அப்படிதான் ஒரு 3 days போயிருக்கோம். ஆக்சுவலி தயாங் சைன் பண்ணியிருக்க மாட்டாளா? தயாங் சைன் பண்ணதுனால அபார்ஷனும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இல்லீகலாக ட்ரை பண்ணுறீங்க, பட் நோ யூஸ். ஸோ தயாங் வந்து அங்கேயும் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே ஒரு 5 months ஆயிருக்கும். ஸோ நீங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. தயாங் உங்ககிட்ட தான் இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் நான் ஃபுட்டை எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு அந்த தாட்லேயே தான் இருக்கீங்க. ரொம்ப மோசமாகவே பிஹேவ் பண்ணுறீங்க. தயாங் எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிட்டுருக்கான். ஏன்னா இப்போ கோவப்பட்டு நீங்கள் எதனா முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி குழந்தைக்கும் சரி பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனாலே அவன் ரொம்பவே பொறுமையாக போயிட்டுருக்கான். இப்போ கூட தயாங் உங்களுக்காக ஃபுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், ஆனால் நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க. ஐயன், கொஞ்ச நாச்சும் சாப்பிட்றி. என் மேலே எவ்வளோ கோவத்தை வேணா காமி, பாரு ஃபுட்டை சாப்பிடு. அப்போ சரி, நான் இந்த ஃபுட்டை சாப்பிட்னா நீ டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணணும். என்ன பண்ண மாட்டேன்டி. ஏன் பண்ண மாட்டேன்? என்னால் உன்னை விட முடியாதுடி. பாரு, நான் உன்னை இந்த ஊருக்காரன் இல்லை கேட்டவொன்னே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு. என்னால் முடியாது வை, நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. என்ன மயத்துக்குடி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? என்ன மயத்துக்கு கொடுக்கணுமா? என்னை ஏமாத்திருக்க தயாங், அதுக்காக தான் நான் கேட்குறேன். பாரு, அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. இப்போ ஏமாத்திட்டா இப்போ என்னடி பிரச்சனை? நான் நல்லா பார்த்துப்பேன்டி. படித்தாதான் இந்த உலகத்தில் அவன் பொண்ணுடைய பார்த்துக்கணுன்னா இப்போ படித்தவளுக்கு மட்டும்தான் இங்கே கல்யாணம் நடக்கும். படிக்காதவளாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாத தயம். எனக்கு நீ வேணாம். என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட. அட்லீஸ்ட் உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன். என்ன யோசிச்சிருப்ப? சொல்லடி, என்ன யோசிச்சிருப்ப? என்கிட்ட என்ன சொன்ன அன்னைக்கு நைட்டு? நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பேன் தான் சொன்னேன். அதனால தாண்டி நான் மறைச்சேன். படிக்காமல் எப்படி தயம் என்னால் அவங்க கூட வாழ முடியும்னு சொன்னலடி. எனக்கு அது பயமாயிடுச்சுடி. எங்கே நீ விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு தாண்டி நான் மறைச்சல்ல. அப்போ அனுபவி, என்னால் உங்க கூட வாழ முடியாது. டிவோர்ஸ் எனக்கு நீ டிவோர்ஸ் கொடு, அப்போ தான் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பேன். ஏன் ஆனாண்டி, பெரிய தப்பான முடிவு எடுக்கிறடி. இது சொல்யூஷனாக இருக்காது வயன். இதுதான் சொல்யூஷனாக இருக்கும் தயாங். என்னால் அவங்க கூட வாழ முடியாது. நான் உனக்கு இந்த குழந்தைய பெற்று கொடுக்குறேன். எனக்கு டிவோர்ஸ் வேணும் தயாங். அப்படி நீங்கள் கேட்குறீங்க. தயாங் நான் முடியவே முடியாதுன்னு சொல்கிறான். ஒரு கட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் மயக்கமாகி விழுந்துடுறீங்க. ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு வர உடம்பு வேற கொஞ்சம் சரியில்லை, நல்லா சாப்பிட்றதும் இல்லை. ஸோ டாக்டர் வந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கன்னா செம்ம திட்டுறாங்க. என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா அவங்க மேலே? அவங்க ஃபுட்டு சாப்பிட்றாங்களா இல்லையா? குழந்தையும் சரி அவங்களும் சரி ரொம்ப வீக்காக இருக்காங்க. சீக்கிரமாக ஃபுட்டெல்லாம் கொடுங்க, டேப்லெட்ஸ் ஒழுங்காக கொடுங்க, விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ்லாம். சரி டாக்டர். தென் ரொம்ப கோவப்பட வைக்காதீங்க. இந்த டைம்லலாம் அவங்க காமாக நிம்மதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலி பிரச்சனைலாம் அவங்க மேலே திணிக்காதீங்க, சரியா? ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தயம் உங்கள் அப்பா தான் பேசுகிறாரு.
மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாமே என் தப்பு தான். அவகிட்ட அப்பவே உண்மையை சொல்லியிருக்கணும். நான் தான் மாமா. இதில் என்ன இருக்கு? இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் என்னோட தான். நான்லாம் அவளுக்கு செட் ஆகிருக்க மாட்டேன் மாமா. அவன் மேலே ஆசைப்பட்டதே என்னோட பெரிய தப்பு. மாப்பிள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் பொண்ணுக்கு எங்கே தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. என்ன இந்த பைத்தியக்காரி இது புரிஞ்சுக்க மாட்டேன்றா. நீங்கள் அவகிட்ட போய் சொல்லிட்டீங்களா, அதுலேயே முனைச்சிக்கிட்டு நிற்கிறா. ஆனால் மாப்பிள்ள பையன் ரொம்ப நல்லவ தெரியும் மாமா. அவள் ரொம்ப நல்லவ தான். என்ன அவகிட்ட கோவம் தான் அதிகம், மற்றபடி என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ தான். என்ன இப்போ அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கணும், கொடுத்துட்றேன். மாப்பிள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க அவளை மாதிரி? இல்லை மாமா, டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா? இப்போ அவ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கா. இந்த இடத்துல என்னோட கோபத்தை நான் காமிக்க முடியாது மாமா. ஏன்னா எனக்கு அவளும் வேணும், என் குழந்தையும் வேணும். நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், அப்போதானே அவ நான் சொல்கிறத கேட்பேன்னு சொல்கிறா. நான் கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க முடிவு பண்ணியிருப்பான். ஆஃப்டர் உங்கள் அப்பாவாலே எதுவும் சொல்லியிருக்க முடியாது. தென் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா தயாங் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸோட உட்காந்துட்டு இருக்கான். தென் இன்னொன்று அக்ரிமெண்ட் பேப்பர். ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னது இது அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு? ஆமாம், இது நான் சொல்கிற அக்ரிமெண்ட். இந்த குழந்தை பெற்றுக்கிற வரையும் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். என்ன கேட்கணும்? படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறப்பா. ஸோ தயவங்க என்ன எழுதியிருப்பான், நான் கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்ணும், டேப்லெட் சாப்பிட்ணும். அதே மாதிரி அந்த 9 மந்த் அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது அவன் ஊரில் தான் நடத்தணும்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கு நீங்கள் எதுக்கு நான் ஊருக்கு வரணும்? அதெல்லாம் என்னால் வர முடியாது. இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு ஓகே, நீ சைன் பண்ணாதான் நான் அதில் சைன் பண்ணி கொடுப்பேன். என்ன நினச்சிட்டு இருக்க தயம்? உனக்கு தானே வாங்கி டிவோர்ஸ் வேணும், எனக்கு வேணாம். ஸோ நான் சொல்கிற அக்ரிமெண்ட்டுக்குலாம் நீ ஓகேனா நான் சைன் பண்ணுறேன், அதே மாதிரி நீ சைன் பண்ண. என்ன என்ன யோசிக்கிற? சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும், ஸோ அதனால் நீங்களும் சைன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் தயாங்க சைன் பண்ணி உங்ககிட்ட நோட்டீஸை கொடுக்குறான். ரொம்ப கஷ்டமாக தான். தென் அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் டேப்லெட் கொடுக்குறான். நீங்களும் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்கிறீங்க. தென் வெயிட் பண்ண, ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் குடினா. ஸோ மறுபடியும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். நீங்களும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ தயாங்க அப்படியே உங்களுக்கு பிளாங்கெட்டை போற்றி விட்டுட்டு ரூம்லேருந்து வெளியே வந்துடுறான். பார்த்தா உங்கள் அப்பா அம்மா தான் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் அம்மா ஆனால் திட்டுறாங்க. எதுக்கு தம்பி இப்படி பண்ணுற? அவள் தான் புத்தி கெட்டு டிவோர்ஸ் கேட்குறானா, நீயும் கொடுக்குற? உனக்கு அறிவு இல்லையா? என்ன பண்ண சொல்கிறீங்க அத்தை? அவள் உயிரிலே விளையாண்டுட்டு இருக்கா. அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்கலன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. எனக்கு அவளும் முக்கியம், குழந்தையும் முக்கியம் அத்தை. அதனால தான் மனசை கல்லாக்கிட்டு நான் டிவோர்ஸ் கொடுத்துருக்கேன். தம்பி அண்ணா ஏன் இப்படி பண்ணீங்க? அவ என்ன பண்ணுவா? நீங்களும் குழந்தை இல்லாம. அது அவதான் அத்தை யோசிக்கணும், அவதான் யோசிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்துடுவா. ஏன்னா அவன் உண்மையாக காதலிக்கிறா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனுக்கே அவன் ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப உடஞ்சிட்டான். ஸோ இப்போ வெளியே வந்துட்டு செம்ம அழுக அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஐயன், இந்த பேப்பர் ஒன்றும் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ண போகிறதில்ல. என்னைக்கா இருந்தாலும் நீ மறுபடியும் என்ன தயாங் மாமா அவங்க கூட தான் வாழ்வேன்னு சொல்லுவேடி. அதனால் வரையும் நான் காத்துட்ருப்பேன். எப்பவுமே உனக்காக இந்த தயாங் காத்துக்கிட்டு இருப்பான். என் லைஃப்பில் என் வாயினை தவிர வேறு எவ்வளோ இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ப்ரோக் ஆகி பேசுகிறான். ஸோ அப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஆஃப்டர் ஒரு 9 months ஆகிடுச்சு. ஸோ தயாங் அவங்கள இப்போ கூட்டிகிட்டு அவனோட ஊருக்கே போயிருப்பான். ஸோ அவங்க அப்பா அம்மாவும் தான் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தா அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கண்ணா யார்கிட்டையுமே மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. ரூம்குள்ளே உட்கார்றது, உட்காந்து ஃபோனை பார்க்குறது. அப்படி இல்லைண்ணா தயாங் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுவான், வெளியே நடக்கணும், வாக்கிங் போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும்தான் வெளியே வருவீங்க. பிகாஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாம் போட்டிருக்கோம்.
ஸோ இப்போ கூட நீங்களும் தயாங்கும் அந்த ஃபார்ம் லேண்டில் தான், ஸோ இந்த அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்களா அந்த இடத்துல தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ தயாங்ண்ணா உங்ககிட்ட நிறையா பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, உனக்கு வழியெலாம் இருந்தால் என்கிட்ட சொல்லுண்ணா. சரி. ஏய், கொஞ்ச நாச்சு சிரிடி. ஏன்டி மூஞ்ச அப்படியே வச்சிருக்க? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அதை நான் டிவோர்ஸ் தந்துட்டல. இப்போ என்ன, இந்த அக்ரிமெண்ட்டில் ஒன்றும் அப்படி போடலையே நான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு. ஓ, அப்போ அதை எழுதியிருக்கணுமா? ஆமாம், அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நடந்துப்பேன். அயன், உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பரிதாபம் வரலையா? நான் எதுக்கு பரிதாபப்படணும் உன் மேலே? நீ பட்டியா என் மேலே? பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட. சொல்லியிருந்தா என்னை விட்டு போயிருப்பல்ல. பாரு, ஒருத்தன் ஒன்று மறைக்கிறானா அது ஒரு காரணம்தான், சரியா? பிடிச்ச உறவை இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தன் மறைக்கிறான். 1000 போய் சொல்லி உறவை வச்சுக்கணும்னு நினைக்கிறானா அந்த அளவுக்கு அந்த உறவை அவன் முக்கியம்னு நினைக்கிறான். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? எது இதை போய் சொல்லி உருவாக்குற உறவு முக்கியமா? அது என்னைக்கு அந்த உடையன்னு அவனுக்கு தெரியாதா? ஐயா, நீ போய் சொல்லதுக்கு நியாயம் பேசாத, சரியா? நீ பண்ணது தப்பு. பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை மறைச்சது. சரிடி, நான் தப்பு தாண்டி பண்ணிட்டேன். பாரு, காலை விழுடுமா எல்லாரும் மணி விழுறண்டி. ஆனால் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதவன். எனக்கு வலிக்குதுடி. என்கிட்ட எப்படி பேசுவ தெரியுமா? மாமா மாமான்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வரவே இல்லைடி. ஆனால் இப்போ என்னை ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குற. பையன், உனக்கு அந்த அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேனாடி? ஆமாம், அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். எனக்கு கூட இருக்கிறப்ப ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட வந்தாலே ஏதோ கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு தயம். பையன், ஆமாம், எனக்கு உனக்கு பிடிக்கல. இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எப்படா இங்கே போவான் இருக்கு. என்னை விட்டுற தயம். என்னைக்கு உங்ககிட்ட வரமாட்டேன், என்னைக்கும் வரமாட்டேன். உனக்கு எந்த நம்பிக்கையும் நான் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அங்கே வந்து போகிறீங்க. தயாவுக்குன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாகுது. அவனும் செம்மையாக ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறான். ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ நைட் டைம் மற்றவங்களாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கீழே கூட வர மாட்டீங்க, ரூமில் தான் உட்காருவீங்க. ஸோ தனியாக சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தயாவுங்க எப்போவுமே உங்கள் கூட உட்காந்து சாப்பிடுவான். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அவன் வரவே இல்லை. ஸோ ஃபுட்டை மட்டும் வச்சுட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க, ஆனாலும் கண்டுக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா தயாங் வந்து சாப்பிடவே இல்லை, அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருக்கான் அந்த கொல்லுப்புறம் சைடு. அப்போ தயாங்கோட அம்மா தான் தாங்கிட்ட வந்து உட்காடுறாங்க. தயாங், என்னப்பா சாப்பிடவே இல்லை நீனு? வா சாப்பிடுவா. இல்லைம்மா, எனக்கு எதுவும் வேணாம். என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லைம்மா, அவகிட்ட நான் பேசினேன். எனக்கு சாயங்காலம் ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாம்மா. என்ன சொன்னா? அவகிட்ட நான் இருந்தாலே நரக மாதிரி இருக்கான். அவகிட்ட நெருங்கினா அவளுக்கு எது கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கான். என்ன சொல்கிற தயா? இப்படியா சொன்னா? ஆமாம்மா, முடியலம்மா. நான் போய் சொன்னேன்தாம்மா. அண்ணா, அந்த பொய்யை சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் தான்மா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச அவன் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அவளை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. உனக்கே தெரியும் தானம்மா, இந்த ஊரை விட்டு நான் யார் சொன்னாலும் போக மாட்டேன்னு. ஆனால் அவளுக்காக பிடிக்குதோ பிடிக்கலையோ பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு லண்டன் போனோனேம்மா. மொழி தெரியாத ஊர், அவளுக்காக நான் இருந்தேனேம்மா. அவளுக்காக நான் எல்லாத்தையும் தானம்மா விட்டு கொடுத்தேன். ஒரு பொய்க்காக என்ன வேணான்னு சொல்கிறாள்லம்மா. அவ்வளோதான் நான் அவளுக்கு என் மேலே இருந்த காதல். சொல்லுமா, அவ்வளோதானே என்ன லவ் பண்ணியிருக்காளா அவன்? இந்த அளவுக்கு அவனை மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். நீயே சொல்லுமா, நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா? தயவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே பாரு, புரிஞ்சுப்பாவா? போமா, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையோட அணுவா கொண்டுக்கிட்டே இருக்குமா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியலம்மா. என்னால் அவளை தவிர வேறு எவளையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, கல்யாணமாக பண்ணிக்க முடியாது. என் வயன் மட்டும்தான் எனக்கு. தயவு செஞ்சு நீ ஒரு டைம் பேசி பாருமா. சரி தயம், நான் பேசுகிறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணது என்ன? நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க ஹக் பண்ணி அழுதுருப்பாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். அப்புறம் ஃபைனலாக எழுதிருப்பான் தயம். அன்றைக்கி நைட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ அப்படியே டேஸஸ் போக ஆரம்பிக்குது.
ஃபைனலாக உங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. செம்ம கிராண்டாகவே நடக்குது. ஸோ நீங்கள் தயம் அந்த மடமடையில் உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் போட்டு விடுறது, அப்புறம் அந்த மஞ்சள் வச்சு விடுறது, அந்த செரிமோனிலாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தான் சிரிக்க கூட இல்லை. தயம் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்து கூட எதுவும் பேசல, அமைதியாக இருக்கீங்க. ஸோ யாருன்னா வந்தால் மட்டும் லைட்டாக சிரிச்சிட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸ் இது பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக அப்படியே ஃபங்க்ஷனும் முடியுது. ஸோ இப்போ நீங்கள் தயம் அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ எதுவுமே பேசலாம். வந்தோடனே ரூமுக்கு போய் உட்காந்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தயம் மேலே வரான். வந்துட்டு, அயன் என்ன கீழே வாயா. எதுக்கு? என்னெல்லாம் வர முடியாது. அயன் கீழே வாடி, ஊர்லேருந்து மாமா வந்திருக்காரு, என்னை பார்க்கணுன்னு சொன்னார். அவருக்கு வேணா என்னை இங்கே வந்து பார்க்க சொல்லு. வயன் அவர் வயசானவர், நீ கீழே வா. என்னால் முடியாத தயம். ஐயன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பாரு, எல்லாரும் நம்ம ரிலேஷன்ஸ், எல்லாரையும் மதிக்கணும் வயன். நான் ஏன் மதிக்கணும்? அது ஓ ரிலேஷன்ஸ் தானே, என்னாலாம் மதிக்க முடியாது. இப்பாரு, ரூம்லேருந்து வெளியே போறியா இல்லை நான் எங்கன்னா போயிடுவா? போகிறேன்டி, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கீழே இறங்கி வந்துடுறான். அவரை தாத்தானா, என்னப்பா உன் பொண்டாட்டி வரலையா? இல்லை தாத்தா, ஃபங்க்ஷனில் டயர்டாக இருக்கா, அதான் தூங்கிட்டா. சரி சரி விடு, பிள்ளைத்தாச்சி பொம்பளை வேறு, விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாள் தாத்தா வந்து பார்த்துட்டு போகிறேன். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா தாயா அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான். இப்போ அவங்க 2 பேருமே இப்போ மேலே வராங்க. நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அப்போ உங்கள் அப்பா ஃபோனை பிடிங்கி தூக்கி போடுறாரு. பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? பார்க்க வந்தேன்னு சொல்லி தான் கூப்பிட்டான். உனக்கு வரக்கூட முடியாதா? இங்கே பாருங்கப்பா, என் இஷ்டத்துக்கு தான் என்னால் இருக்க முடியும். நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது. அப்போ இருந்த வயன் செத்துட்டா. அப்போ நீ செத்துரு வயன். என் பேச்சை கேட்க முடியலன்னா இருக்காத பா. போதும் வயன், எவ்வளோதான் எங்கள் எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருப்ப? உங்ககிட்ட ஒரு சின்ன போய் தானே சொன்னேன். அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லி மறைச்சு வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? சொல்லு. அப்படி பண்ணியிருந்தா கூட நீ பரவாயில்லையே, இன்னும் வாழ்க்கையை கெடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படின்னாச்சும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேனே. என்ன ஒரு போய் படிக்கலன்னு சொன்னேன், அது ஒரு பிரச்சனையா வயன் உனக்கு? எனக்கு புரியல வயன். ஏன் இந்த காலத்தில் படித்தவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணுமா, படிக்காதவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதா? வா இங்கே பாருங்க, நான் எங்கே வளர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவரை போய் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இது பண்ண முடியும்? ஓ, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக பார்க்குற. நீ ஒருத்தனை லவ் பண்ணியே கேலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவன் சொல்லு, உன் கூட தானே படித்தவன், அவனோட புத்தி எப்படி இருந்துச்சு? உன்னை லவ் பண்ணிக்கிட்டே உன் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டு இருந்தான். சொல்லுவாயன். வா. இப்போ தெரியுதா? பாரு, மேனரிசம்ன்றது படிச்சுதான் வரணும் இல்லை, படிக்காமலே இருக்கும். தயா உனக்காக என்னத்தை தான் விட்டு கொடுக்கல. அவனுக்கு இந்த ஊருனா அவ்வளோ பிடிக்கும். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக உனக்காக வந்து அவன் லண்டன் வந்தான், சரியா? அப்போ கூட நான் சொன்னேன் என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண தயாவுண்ணா. ஆனால் அவன் தான் வேணான்னு சொன்னான். ஆமா இல்லை மாமா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, உங்களுக்கும் எனக்கு அளப்பிட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபார்மிங்கில் போய் வேலை பார்க்கணும்னு சொன்னான். உனக்கு என்னதான் பிரச்சனை வயன்? ஒருத்தன் போய் சொல்லிட்டானா அவனை மன்னிக்கவே கூடாதா? அவன் சொன்னது சின்ன போய் தானே, உன் வாழ்க்கையும் அவன் அழிக்கல. சொல்லு, அவனை வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தானா? இதனைக்கு நீ 3 லவ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னேன். அவன் அதை பத்தி எதனா பேசினானா? அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பேசுறதுக்கு என்ன ரீசன்? நீ அவனை தப்பா பேசினால தான் அவன் கோபத்தில் அப்படி பேசினான். ஆனா அதை பேசிட்டு அவன் எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? அப்படி அழுதான். என் பொண்ணாட்டிட்டு போய் நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவனையும் அவனை அடிச்சுக்கிட்டான் தெரியுமா? இப்படியாப்பட்ட பையன்லாம் எங்க தேடினாலும் கிடைக்காது வயன். கிடைச்ச வாழ்க்கைய வாழப்பாரு, இப்படி தள்ளி விட்டுட்டு இருக்காத அப்படின்னு உங்க அப்பா செம்ம கத்தி விட்டுட்டு போறாரு. இந்த பக்கம்னா நீங்கனா செம்ம அழுக அழுகுறீங்க. உங்க அப்பா சொன்ன வேர்ட்ஸ்லாம் உங்க காதுக்குள்ள அப்படி கேட்டுட்டே இருக்கு. இப்ப தயம் அப்படி ரூமுக்கு வரான். ஸோ அவன் வெளியே போயிருப்பான். இந்த பஞ்சாயத்துல நடந்தது அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனா, ஐயன் சாரிண்ணா, அது தெரியாம நான் வந்து காலையில உன்கிட்ட கத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்றப்ப நீங்கண்ணா அயன் அயன் என்னாச்சு அயன், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்பா ஆக்சுவலி உங்களுக்கு வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் அப்பா கத்துன அந்த அதிர்ச்சியிலேயே நீங்கள் ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்திருக்கோம் உங்களுக்கு. இல்லை 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 முடியல,
அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்க அம்மா அப்பா எல்லாருமே மேலே வந்துடுறாங்க. ஸோ தயாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ அவங்கண்ணா தம்பி வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போக முடியாது, வீட்லேயே பிரசவம் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது தான் கரெக்ட். இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குது. அது வரையெல்லாம் தாங்காது உடம்பு, குழந்தை வெளியே வந்துடும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் தயாவுக்கு பயமாகவே இருக்கு. இப்போ கூட செம்ம பயத்தில் இருக்கான். நீங்கண்ணா முடியலம்மா வயன் வயன் ஒன்றும் இல்லை வயன் ஒன்றும் இல்லை வயன்மா இங்கே பாரு காலை இது பண்ணிக்கோமா. ஒன்றும் இல்லை, குழந்தை தலை வெளியே தெரியுது, வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முடியல பாட்டி பாட்டி வலிக்குது வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ தயவங்கனால சுத்தமாக முடியல. அவனுக்குன்னா கண்ணுந்து டியர்ஸ் அவ்வளோ வருது. இது பக்கம் தயவங்களால சுத்தமாக முடியல. அவன் உள்ளே வந்துடுறான். தம்பி என்ன பண்ணுற, வெளியே போ. இல்லை என்னால் வெளியே இருக்க முடியல, இவ கத்துறது எனக்கு வலிக்குது, நான் இருக்கவங்க கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க வந்துடுறான். இப்போ நீங்கள் அவனை தான் பார்க்குறீங்க. அவன் கல்யாணம் அவ்வளோ டிவோர்ஸ் வருது, அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறான் போல. நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு நீங்கள் பாரு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாரு உன் மாமா கூட இருக்கண்டி, ஒன்றும் இல்லை சரியா, மாமா முடியல வலிக்குது வலிக்குது, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் குழந்தை வெளியே எடுங்க, என் பொண்டாட்டி கத்துறா பாருங்க சீக்கிரம். அப்படியே இருடா 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 தலை வெளியே வந்துருச்சுடா, கொஞ்சம் இது பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்புறம் குழந்தை அப்படியே வெளியே வருது. நீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே குழந்தை பிறக்கிறப்போ அப்படியே ரத்தமாக வருது. ஒன்றுலடி ஒன்றும் அவ்வளோதான், குழந்தை வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி ஸோ மற்றதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பாட்டி நிறைய பிரசவம் தானே பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப வலினால மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஸோ தயவங்க தான் அங்கே பக்கத்தில் நீங்க பாரு தம்பி ஒன்றும் இல்லை, அது இந்த மாதிரி டைமில் மயக்கம் வர்றது தான், ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ வெளியே வா. இல்லை இல்லை பொண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் தயவங்க என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவனா உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் குழந்தை கூட என்ன குழந்தைன்னு கூட கேட்கல. இல்லை நான் போலாமா உள்ள, அவன் தனியாக இருக்கா, பயப்பட போகிறா, இருப்பா இருக்கட்டும், பாரு உனக்கு அழகான பையன் பிறந்திருக்கான், இருக்கட்டும் என் பொண்டாட்டி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசிகிட்டு இருக்க தாயா, உனக்கு பையன் பிறந்திருக்கு, 1000 வேணா இருக்கட்டும், முதல்ல என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறான். ஆஃப்டர் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கத்துனதெல்லாம் அவன் காதுக்குள்ளே கேட்குது. அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பையன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னை அப்பா வாக்குறதுக்காக உன்னோட உயிரையே பணைய வச்சிருக்க, சத்தியமாக சொல்கிறேன்டி, குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான், எப்படி தான் இதை தாங்கிக்கிட்டு பெற்றிருக்கியோ, மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கவாயன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீ என்னை விட்டு போனா கூட உன் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்டி, நீ நினைச்ச மாதிரி உன்னை அதிகமா காதலிக்கிற மாதிரி படிச்ச நல்ல மாப்பிள்ளையா உனக்கு கிடைப்பான், சத்தியமா சொல்றேன், எனக்கு உன் மேல ஒரு துளி கூட கோவம் இல்லை, ஆனா என்ன ஏக்க மட்டும் தாண்டி இருக்கு, உன் கூட கடைசி வரை என்னால இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு எனக்காக நீ ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா, நான் பண்ணது தப்பு தான், ஆனா நீ என்ன மனுச்சு என்னை ஏத்துக்க மாட்டியாடி, உன்ன மாதிரி அழக ஒரு பையன் பிறந்திருக்காண்டி, அப்படியே என்னதான் என்னோட கண்ணு மட்டும் அவனுக்கு இருந்தாலும் மற்றபடி உன்னோட ஃபேஸ் எல்லாம் எல்லாமே அவனுக்கு இருக்குடி, என்னை ஏத்துக்கூடி பொண்டாட்டி, நம்ம சந்தோஷமா வாழணும் எனக்கு ஆசையா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க நான் செம்மையாக அழுகுறான். ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் முழிச்சிட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு அப்படியே கண்ணில் அந்த டியோர்ஸ் வருது, நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்கல. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ தயவங்க தான் குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுறதோடு தான் சரி,
மற்றபடி குழந்தைய குளிக்க வைக்கிறதுலேருந்து, அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதுலேருந்து, ஸோ தயங்கோட ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி தான் சேர்த்து பார்த்துக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் குழந்தை நீங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தயவங்க எதனா ஒர்க்குக்கு போனால் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். இப்போ கூட நீங்கள் குழந்தை கூட தான் இருக்கீங்க. என்னடா என்ன அம்மாவை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ என்ன பால் வேணுமா? இப்போ தானே குடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறப்ப குழந்தை க்யூட்டாக கத்திட்டு கிடக்குறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே உள்ளே வராங்க. உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, மா இப்போ தானே சாப்பிட்டா, அதுக்குள்ளே என்ன இது ஒன்றும் நான் எடுத்துகிட்டு வரல, உன் புருஷன் கொடுத்து விட்டான். வந்துட்டாரா? வந்துட்டான். எதுக்கு அவனெல்லாம் நீ கேட்குற? என்னம்மா சாப்பிடு, இது சாப்பிடு, உனக்கு ரொம்ப நல்லதான். குழந்தைக்கு நீ நிறையா பால் கொடுக்குறியா, உனக்கு ஸ்ட்ரென்த் வேணுமா, தேடி போய் பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த சாப்பாடெல்லாம் உனக்காக. சாப்பிடுமா சாப்பிடு. எப்படியாப்பட்ட புருஷன்லாம் எந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற. இந்த உலகத்திலே படித்த முட்டாள் யார் தெரியுமா? மா யார் இல்லை வயன், நீ தான் அந்த முட்டாள், நீ தான். என்னமோ பெருசாக சொல்கிற, அவர் படிக்கல, அவர் படிக்காதவங்க கூட என்ன போய் எப்படி வாழ சொல்கிறீங்கன்ட்டு. நான் சொல்லவா, படித்தவன் கூட எப்படி பொண்டாட்டியை பார்த்துப்பானான்னு தெரில. ஆனால் என் மாப்பிள்ளை தயாங்க உன்னை தாங்குறாரு. நீ பேசின பேச்சுக்கு இதே இந்த கிராமத்தில் வேற ஒருத்தனா இருந்தால் என்ன திரும்ப பண்ணியிருப்பான்? கண்ணத்திலே 4 இழு வச்சு, வாழடி அவ்வளோதான் கட்டிக்கிட்டல, என் கூட தாண்டி வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த மனுஷன் அப்படிலாம் சொல்லலை வயன். உன்னோட எல்லாத்தையும் மதிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை போய் வேணான்னு சொல்கிற பத்தியா? நீ முட்டாள்றி, நீ முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே கோவத்தில் இந்த பக்கம் நீங்கள் அப்படியே தான் உங்கள் அம்மா சொல்கிறதே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. தென் தயாங் சொல்லி அழுதது. ஸோ தென் அதே மாதிரி அன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட சொல்லி தயாங் அழுதுருப்பான்ல, அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு இப்போல்லாம் ஞாபகம் வருது. ஸோ எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல, தப்பு பண்ணுற மாதிரியே தோணுது. இந்த பக்கம் பார்த்தா அவங்க பையன் அப்படியே உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே லைட்டாக தயாங் மாதிரியே இருக்கான். என்ன இப்போ அம்மாவை நீயும் திட்டுறியா, அப்பாவை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு? அம்மா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கல, அப்பாவை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்க. அப்பா பாவம், ஆனாலும் அம்மா ரொம்ப பண்ற. பேசாம அப்பா கூட அம்மா சேரவா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்பா குழந்தை க்யூட்டாக சிரிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு நாள் நைட் நீங்கள் தயாங் குழந்தை 3 பேருமே ரூமில் தூங்கிட்டு இருக்கீங்க. குழந்தைனா செம்ம கத்த ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க போல. தயாங் தான் தூக்கிக்கிட்டேன். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. அப்பா இருக்கல, அம்மா தூங்குறாங்களா, அம்மா பாவம் இல்லை, எனக்கு பால் வேணுமா, இரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மில்க் எடுத்து வச்சிருப்பான். ஸோ அதான் கொடுக்குறான். ஆனால் குழந்தை குடிக்க மாட்டேங்குது. என்னடா, இதுக்கப்புறம் இதான் நீ குடிச்சு பழகணும். அம்மா இருக்க மாட்டான்ல, அம்மா நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவா, குடிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அதனால குடிக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க. என்னாச்சு மாமா? அயன் நீ தூங்கு, பரவாயில்ல, நாளைக்கு உனக்கு ஃப்ளைட் இருக்குல்ல, நீ தூங்கு. இல்லை பரவாயில்ல, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை கொடு மாமா, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் மில்க் கொடுக்குறீங்க. ஆனால் தயாங்னா, இல்லை வயன், இதுக்கப்புறம் நீ கொடுக்காத. ஏன்? இல்லை இதுக்கப்புறம் வேணாம். அப்புறம் அவன் அதையே கேட்பான். வேணாம் வயன், நீ நாளைக்கு கிளம்பிடுவ, அதுக்கப்புறம் நீ இல்லாமல் தான் அவன் வாழ்ந்து பழகணும் அப்படின்னு சொல்கிறப்பா கஷ்டமாக இருக்கு. நீங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, ஏமாம்மா எப்பவுமே கேட்பல்ல வயன், எனக்கு ஒரு சான்ஸ் குடுறேன்ட்டு. இப்போ கேட்க மாட்டியா? இப்போ நீ கேட்டால் கண்டிப்பாக நான் ஓகே சொல்லுவேனே மாமா அப்படின்னு தான் இருக்கு. இப்போ தயங்க மனசில் நினச்சிக்கிறான், நான் உங்ககிட்ட இந்த சான்ஸ் கேட்டாலும் நீ என்னை வேணான்னு நடி சொல்லுவேன். என்னால் முடியல வயன், என்னை வேணான்னு சொல்கிற அந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியல. அதனால தான் அந்த சான்ஸுன்றத வார்த்தையை யூஸ் பண்ண எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் குழந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் 2 பேருமே பக்கத்தில் போட்டுட்டு 2 பேருமே தாளாட்டிட்டு இருக்கீங்க. தயவங்க அப்படியே உங்களை பார்க்குறான், நீங்கள் அப்படியே தயவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நைட்டெல்லாம் அப்படியே தான் 2 பேருமே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, எதுவுமே பேசாமலே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.
ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. தயங்னா உங்களுக்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். ஸோ ஆஃப்டர் பால் ஸ்டாப் ஆகிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் நிறைய குடினா, இல்லைன்னா உனக்கு பால் கட்டிக்க ரொம்ப நெஞ்சு வலிக்கும். சரியாடி? சரி. அப்புறம் வயன், அப்பப்போ ஒரு டைம்னாச்சும் கால் பண்ணு. எனக்கும் கூட பேசணும் போல தோணும். நான் பண்ணா எடுடி. சரி, எடுக்கிறேன். அப்புறம் என்னை ரொம்ப மன்னிச்சிருண்ணா. ஆ நான் தப்பு பண்ணல. அதுக்கு நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தேன் என்னை விட்டு போயிருக்க மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் உங்கள் அம்மா நான் வயன் டைம் ஆயிடுச்சு வா கேப் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மாமா நான் வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் வயன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கொஞ்ச நாள் உங்களை நல்லாவே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கு. உங்கள் பாட்டிமாலாம் வந்துட்டு பையன்மா சந்தோஷமா இருங்கண்ணா. பாட்டி பார்க்க அப்பப்போ வாங்க. பாட்டி செத்தா கண்டிப்பாக வரணும். பாட்டி என்ன பேசுறீங்க? இல்லைம்மா கண்டிப்பாக வரணும்ண்ணா. சரியா பாட்டி? அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது சரியா? சரிம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் உங்கள் தாத்தா அவர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. அன்றைக்கி உங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் நினச்சிக்கல. இதில் என்ன இருக்குது? அதான் இப்போ என் பேத்தியை பார்த்துட்டேன்ல, என் பேத்தி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். சரியாத்தா? சரி தாத்தா. அப்புறம் உங்களோட அத்தை நான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாகவே இருந்ததே இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல மாமியாராக இருந்தீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஐயன். யார் சொன்னால் நீ நல்ல மருமகளா இல்லைன்ட்டு? எனக்கு எப்போவுமே என்னோட நல்ல மருமக, செல்ல மருமக. சரியா? நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, ஆனாலும் என்னை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொன்ன பார்த்தியா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி லண்டனில் படித்த பொண்ணெல்லாம் என் பையனை கட்டிக்க கூட யோசிப்பா. ஆனால் நீ கட்டிக்கிட்ட. ஆனால் என்ன, அவன் படிக்கலன்னு அந்த ஒரு கோபத்தில் நீ இருக்க. பரவாயில்லம்மா, உன் கோவம் கரெக்டு தான். இதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சாரி அத்தை. பரவாயில்ல, நல்லபடியாக இருண்ணா. அப்புறம் உங்கள் மாமா அவரும் வந்துட்டு நல்லபடியாக இருமான்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ தயங் குழந்தைய வச்சிட்ருக்கான். குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் ஹெட்டை தடவிட்டு மாமா சொல்லுவேன், பாரு எதையும் யோசிக்காத, நல்லா ஜாலியாக இருண்ணா. சரி மாமா. அது என்ன வயன் எதனா மறந்துட்டியா? இல்லை மாமா, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ கிட்ட வரீங்க. என்னாச்சு வயன்? மாமா என்ன ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா? வயன் அம்மா ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கு கொடுக்குறான். கொடுத்தோடனே நீங்கள் அந்த குழந்தைக்கு அவ்வளோ முத்தம் கொடுக்குறீங்க. மன்னிச்சிருங்க, எனக்கு அம்மாவை வெறுத்துடக்கூடாது சரியா? அயன் என்ன ஆச்சு? இப்போ ஏன் இப்படி அழுகுற? இங்க பாரு, உனக்கு பையனை பார்க்கணும் சொல்லு, நான் லண்டன் வரேன் சொல்லுடி. இல்லை வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் காருக்குள்ளே உட்காந்து செமையாக அழுதுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே உங்களுக்கு ஆறுதல்லாம் எதுவுமே சொல்லலை. நல்லா திட்டுறாங்க. நல்லா ஆளு, இப்போ என்ன ஆடுது, என்ன ஆக போகுது? வா லண்டனில் வந்து நீ என்ன சுத்தணுமோ சுத்து, யாரு கேட்க போறா? என்னங்க இனிமே அவள் கல்யாணத்தை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு கேடு அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. இந்த பக்கம் உங்கள் அப்பானா எனக்கு எதுவும் தெரியாது, அவள் வாழ்க்கை அவள் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நல்ல மாப்பிள்ளையை விட்டுட்டு யாரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போகிறாளோ அப்படின்னு அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா செம்ம அழகாக எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா கிட்ட காரை நிப்பாட்டுங்க. என்னாச்சு? இரு போயிட்டு தானே இருக்கேன், காரை நிப்பாட்டுங்க. என்ன பெருக்கு நிப்பாட்ட சொல்ற? உனக்கு அறிவில்ல? நான் தான் ஏதோ சொல்கிறேன், புருஷன் வேணான்னு சொல்லிட்டு 4 அடி போட்டு நீங்கள் தாண்டி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? நீ என்னையா உன் பொண்ணுக்கு வக்காதா? என்ன பேசிட்டு இருக்கா? நாங்கள் என்னமோ நான் விட்டுட்டு வான்னு சொல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ தானே அவன் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தா?
நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக என்னைய புரிச்சுன்னு பிரிச்சிருவீங்களா? நாங்க எங்க பிரிச்சோம்? நீ தான் பிரிச்சு வந்த. எனக்கு தெரியாது, நான் புருஷன்கிட்ட போறேன். போமா தாயே, யாரு வேணான்னு சொன்னா? பின்னாடி தான் உன்னோட பொட்டி பொடிக்கெல்லாம் இருக்க, எடுத்துட்டு கிளம்பு. பாரு, நாங்களா கூப்பிடுற வரையும் லண்டன் பக்கம் வந்துடாத. நான் எதுக்கு அங்க வர போறேன்? நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். என் புருஷன் கூட, என் அத்தை மாமா, என் பாட்டி தாத்தா கூட இருக்க போறேன். சந்தோஷம், நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவங்கன்னா செம்ம சிரிப்பு சிரிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியும் எப்படி உங்களால குழந்தைய விட்டும் தயவங்க விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான். அதனால தான் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணி பேசியிருப்பாங்க. நீங்களே ஒரு கட்டத்தில் எமோஷனல் ஆகி தான் இங்கேருந்து வந்து இறங்கியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நான் அந்த லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வழியில் பார்த்தா தயவங்க அப்போ தான் வந்துட்டு இருந்திருப்பான். அவனுக்குலாம் ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏய் வயன், என்னாச்சு? நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே வந்து தயவங்கிட்ட வந்து நிற்கிறீங்க. என்னடி ஆச்சு? எதுக்கடி வந்த? எதுக்கு வந்தனா? அப்போ பொண்டாட்டி உனக்கு வேணாமா? பையன், இல்லை, நான் தான் உன்னையே தானே பார்த்துட்டு தானே இருந்தேன். காரில் ஏறும்போதும் சரி, குழந்தைய அவ்வளோ கஷ்டப்பட்டு மொத்தம் கொடுக்கும் போதும் சரி, அப்போ ஒரு வார்த்தை, ஏய் எங்கே போகாதீ, இங்கே இருடின்னு சொல்ல மாட்டியா? சொல்லு, உனக்கு என்ன அவ்வளோ விகவா? ஏய் இல்லடி, எப்படியும் நீ என்னை வேணான்னு தான் சொல்லுவேன். என்னால் என்னை வேணான்னு சொல்கிற வார்த்தை கேட்க முடியாதனால தாண்டி அப்படி நான் பண்ணேன். அதுக்காக ஏன் இந்த வாட்டி நான் வேணான்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்க மாட்டியா? என்னால் முடியல மாமா. உன்னை குழந்தைய விட்டுட்டு வர என்னால் சுத்தமாக முடியல. என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் மாமா. பையன், மாமா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நீ பாப்பா 2 பேருமே வேணும். அப்புறம் உங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்கணும் மாமா. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏய் நீ என்னடி தப்பு பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? என் பொண்டாட்டிக்கு என் மேலே கோவப்பட உரிமை இல்லையா? பாரு, என் மேலே நீ கோவப்படாம எப்படி கோவப்பட போறா? உனக்கு எல்லாம் உரிமையும் இருக்கும். என் மேலே நீ கோவப்படலாம், என்ன திட்டலாம், அடிக்கலாம், எல்லாமே உனக்கு உரிமை இருக்குடி. பாரு அழாதடி, சின்ன பிள்ளை மாதிரி என்னை வீட்டுக்கு கூட்டுப்போ. நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன். நான் லண்டன் போகணுன்னு சொன்னா கூட காலை வெட்டிடுவேன். அவளை இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும் என்ன? சரிடி, நீ ஏன் கேட்டால் கூட நான் கூட்டு போக மாட்டேன்டி. எனக்கு அந்த ஊரும் பிடிக்கல, மயிரும் முடியல. எல்லாம் உனக்காக தாண்டி இருந்த பொண்டாட்டி. தெரியும், எனக்காக தான் நீ அங்கே இருந்துன்ட்டு. சரி எல்லாம் வாடி. பையனை விட்டுட்டதுக்கு நீ தனியாக வந்தா? ஏய் இல்லை, கடைசியாக நான் சென்ட் ஆஃப் பண்ணலாம் தாண்டி வந்தேன். ஆனால் நீ ஏன் வருவேன்னு எதிர்பார்க்க ரெடி பொண்டாட்டி. என்ன எப்படி சிரிக்கிறா? இல்லை, இனிமேலேருந்து நான் என் பாப்பா என் பொண்டாட்டி எல்லாம் ஒரே வீட்டில் இருக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்க போகிறோம்ல? ஆமாம் ஆமாம். அப்புறம் மாமா? இல்லை, எனக்கு உனக்கு எனக்கு அது வந்து எனக்கு 2 பேர் தனியாக இருக்கலாமா பொண்டாட்டி? என்னடி? ஆமாம், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து. அடியே, நீ என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தியா இல்லை அதை பண்ணான்னு வந்தியா மாமா? சரி சரி, சும்மா சொன்னேன் வாடி பொண்டாட்டி. உனக்கு என்ன என்னடி? உனக்கு என்ன வேணா பண்ணுறவா ஒன்று? வா, இன்னைக்கு மாமா உனக்கு தான் இந்த தயம், சரியா? என்ன வேணா பண்ணிக்கோங்க தயங் மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க, செம்மையாக சந்தோஷமாகவே இருந்திருப்பீங்க. ஸோ நைட் டைம் உங்கள் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை பெட்டில் படுக்க போட்டு நீங்கள் 2 பேருமே கீழே பாய் விரிச்சு தயங்கனா தலைகணிலாம் எடுத்து போட்டு அப்படி பூலாம் போடுறான். என்ன மாமா ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுற மாதிரி பண்ணுற? ஆமாண்டி, எப்படி அவன் பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி அடுத்த குழந்தைக்கும் இதே மாதிரி தானே பண்ணோம். அதானே முறை. ஏன்னா அடுத்த பாப்பாவா? இல்லை இல்லை, அவனுக்கு 5 வயசு ஆகட்டும். 5 வயசுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிள்ளையா? ஆமாம் மாமா, எப்பயே வேணாம். இல்லடி, எப்பயே பார்த்துக்கலாம். என்ன அவனுக்கு 1 வயசாக இருக்கும், அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா, நல்லா இருக்கும்ல மாமா? என்னடி மாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் சொல்லு. என்ன ஒரு 5 வருஷம்? அதான் கிடையாது, 1 வருஷம் தானா? என்ன மாமா சொல்கிற? ஆமாம்,
அப்பவே அவங்க அப்படி இருந்திருக்காங்க. நாம இப்ப இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது பொண்டாட்டி. சரி சரி, இப்படியே பேசிட்டே இருக்க போறியா? அதானே, எங்கடா இந்த டைலாக காணோன்னு நினைச்சேன். சொல்லும் போது தாண்டி ரொம்ப அழகா இருக்கிற. இன்னைக்கு உனக்கு இருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க பிடிச்சவங்களை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான். ப்ரெஸ் பண்ணாலே மில்க் வருது. ஒய்யன் என்ன மில்க் வருதுடி, நான் டேஸ்ட் பண்ணலாமா? ஆ இல்லடி, எனக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. லைட்டாக பண்ணி பார்க்கவாடி. சரி ஓகே அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. ஆஃப்டர் தயங்கண்ணா அதை சக் பண்ண ஆரம்பித்தவன் விடவே இல்லை. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு. மாமா என்ன பண்ணுற, என்ன அங்கே தான் இருப்பியா? வயன் கொஞ்ச நேரம் டி, கொஞ்ச நேரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி. வயன் தினமும் நைட்டு தினம் குடுறி. ஏன்னா தல இங்கே பாரு, அங்கே போ. முடியாது, எனக்கு இதாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்க கூட அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. தயாங்னா அதை கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே நைட்டு ஒன்றா நல்லா ஜாலியாகவே இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் அதெல்லாம் முடிச்சுட்டு தயாங் அப்படியே உங்கள் மேலே படுத்திருக்கான். நீங்களும் அவன் மேலே படுத்திருக்கீங்க. 2 பேருமே செம்ம க்ளோஸ்டாக இருக்கீங்க. அப்போன்னு பார்த்து உங்கள் பையன் அழ ஆரம்பிச்சிடுறான். நீங்களா மாமா எந்திரி, அப்பா அழுகுறான் பாரு, தூக்கு. இருடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்குறான். என்னடா உங்கள் அப்பா இந்த சைடு எல்லாம் மில்க் குடிச்சிட்டாரு, நீ இந்த பக்கம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மில்க் கொடுத்துட்ருக்கீங்க. தயாங்க அங்கே சக் பண்ணிருக்கான். அங்கே ஒன்றும் வராது, சும்மா இரு. எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு தயாங்கம், இன்னொரு சைடு உங்கள் பையன். சரி ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த மொமெண்ட், செம்ம க்யூட்டாக, கொஞ்சம் டர்ட்டியாகவும். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனிவேஸ் இது ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங்காக இருந்திருக்கும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, படிச்சிருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு மேனரிசம் இருக்குன்னா, இங்கே படித்தவங்களே மோசமாக தான் நடந்துக்கிறாங்க, படிக்காதவங்க தான் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. அதை நிறைய டைம் நான் நிறைய இடத்துலையும் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். அப்படி ஒரு லவ் ஸ்டோரியும் என்னோடய லைஃப்பில் இல்லை, என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்திருக்கு. ஐ திங்க் அந்த அண்ணா வந்து படிக்காதவங்க, பட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல அவரை மாதிரி யாரும் அடிச்சுக்க முடியாது. இதே பக்கம் என் ஃப்ரெண்டு ஒரு படிச்சுன்னு லவ் பண்ணான். அவன் கேவலமானவன், உலகத்தில் இருக்க கெட்ட வார்த்தைலாம் அவனுக்கு தான் தெரியும் போல். ஆனால் படிக்காத அவரே டீசெண்டாக பேசுகிறப்ப அவன் மோசமாக பேசுவான். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ நான் கூட நடிச்சிட்டு இருந்தேன் அந்த வயன் மாதிரி தான். என்னடா படித்தாதான் நல்லவங்களாக இருப்பாங்களா? இல்லை, படிக்காதவங்களும் இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க படிக்கலை, அவங்களுக்கு நமக்கு செட் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்கே மேனர் தான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஒருத்தர் நல்ல விதமாக உங்களோட ஃபீலிங்ஸை மதித்து தென் உங்களை உங்களை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருல, உங்களுக்காக சின்ன பொய் சொல்லி உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாருல, தயவு செஞ்சு அந்த மாதிரி பர்சன்ஸை உங்கள் லைஃப்பில் இழந்துடாதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் நம்மளோட வேல்யூ அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இந்த பொய்யை சொல்லினாச்சும் அவன் நம்ம கூட இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்போ எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு காதலிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் தயாவும் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கனால தான் அந்த பொய்யை சொல்லியிருப்பான். ஸோ ஓகே, நான் ரொம்ப மொக்க போட்டிருப்பேன். எனிவேஸ் பாய், தென் லவ் யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே.